أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا وبعد கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் பாவங்களை மன்னிப்பானாக, நம் வருகையை ஏற்றுக்கொள்வானாக, நாம் தெரிந்து கொள்கிற நல்ல விஷயங்களின்படி நம் செயல்களை நமக்கு அமைத்து தருவானாக, நம்மை அல்லாஹ் மேன்மேலும் சீர்திருத்தம் செய்வானாக, நம் குறைகளை அகற்றுவானாக, நம் மறதிகளை போக்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சகோதரர் அவர்கள் ஒரு முக்கியமான சில விஷயங்களை பற்றி பேசுவதற்காக ஒரு பொருத்தமான தலைப்பை தேர்ந்தெடுத்து தந்தார்கள். நாடு கடந்த நாம் என்பதுதான் அந்த தலைப்பு. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா மக்களை, அவன் படைத்த இந்த மனித படைப்பை இந்த பூமியின் மேற்பரப்பிலே அவன் நாடிய இடங்களிலே, நாடிய பிரதேசங்களிலே, நாடிய நாடுகளிலே, நாடிய மாநிலங்களில், நாடிய நகரங்களில், நாடிய கிராமங்களில் அவன் பிறக்க செய்கிறான். இதில் யாருக்காவது சுய விருப்பம் இருக்குமா? சுய தேர்வு இருக்கிறதா? சுய தேர்வு இல்லை. யா அய்யுஹன்னாசு இன்னா خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا. இப்படி அல்லாஹ் கோத்திரங்களாக, குடும்பங்களாக, சமூகங்களாக அமைத்தவன். அதற்குரிய நோக்கம் என்ன என்று சொல்கிறான்? லிதஆரஃபு. இதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. இந்த பகுதியா? அது இந்தியா. இங்கிருந்து வருபவர்கள் இந்தியர்கள். இந்த பகுதியா? இது ஆப்பிரிக்கா, இது ஆசியா, இது ஐரோப்பா என்று அந்த இடங்களை வைத்து மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்வதற்காகத்தான் நான் உங்களை இப்படி அமைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வரப்புக யஹ்லுகு மா யஷா வ யக்தார். படைப்பது அல்லாஹுவின் விருப்பப்படித்தான் நடக்கிறது. அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அப்படி படைக்கிறான். வயக்தார், அவன் எதை விரும்புகிறானோ அதை அவன் தனக்கென தேர்ந்தெடுத்து கொள்கிறான். இதில் அடியார்களுக்கு எந்த விதமான சுய விருப்பமோ சுய தேர்வு என்பது கிடையாது. ஆனால் அன்பிற்குரியவர்களே, ஒன்றை அல்லாஹ் தெளிவாக நமக்கு சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். பிறப்பை பொறுத்தவரை
முழுக்க முழுக்க அல்லாஹுடைய விதியை பொறுத்தது. மரணத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், நீங்கள் மரணிக்காதீர்கள் முஸ்லிம்களாக இருக்கும் நிலையில் தவிர. நீ மரணத்தை தேர்ந்தெடுப்பது, உன் மரணத்திற்கு முன்னால் உள்ள உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, நீ இஸ்லாமிய மார்க்கத்திலே இருக்க வேண்டும், முஸ்லிமான நிலையிலே இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கட்டளைக்கு ஏற்ப எனக்கு பணிந்து அமைந்திருக்க வேண்டும், எனக்கு அடிபணிந்து அமைந்திருக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு கூற்றையும் இந்த தலைப்பின் ஆரம்பத்திலே நாம் நினைவுபடுத்திக் கொள்வது நமக்கு மிகவும் பொருத்தமானது. இந்த உலகத்திலே எங்கு வாழ்ந்தாலும் சரி, அது நாம் பிறந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் சரி, அல்லது நாம் சம்பாதிப்பதற்காக பொருளாதாரத்தை தேடுவதற்காக வந்திருக்கிற நாடுகளிலே வசித்தாலும் சரி, எல்லோருக்கும் பொருத்தமான ஒரு அறிவுரையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இக்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்சின், இக்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்சின், ஐந்தை ஐந்திற்கு முன்னால் நீ பயன்படுத்திக் கொள். ஐந்தை ஐந்திற்கு முன்னால் நீ பயன்படுத்திக் கொள். ஹயாத்தக கப்ல மௌத்திக், உன் மரணத்திற்கு முன்னால் உன் வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள். ஷபாபக கப்ல ஹரமிக், உன் வயோதிகத்திற்கு முன்னால் உன் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள். ஸஹ்ஹதக கப்ல மரதிக், உன் நோய் வருவதற்கு முன்னால் உன் ஆரோக்கியத்தை, உன் உடல் சுகத்தை பயன்படுத்திக் கொள். வஃபராகக கப்ல ஷுகுலிக், உனக்கு வேலைகள், உனக்கு வேலை நெருக்கடிகள், வேலை சுமைகள் வருவதற்கு முன்னால் உன் ஓய்வை பயன்படுத்திக் கொள். வகினாஅக கப்ல ஃபக்ரிக், உனக்கு வறுமை வருவதற்கு முன்னால் உன் செல்வ நிலையை பயன்படுத்திக் கொள். ஆக நாம் நம் உலக வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக ஒரு முறை பார்க்கும்போது, என் கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பிறந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் சரி, அல்லது நாம் படித்த நாட்டிலே வாழ்ந்தாலும் சரி, அல்லது பிறந்தது ஓர் இடம், படித்தது ஓர் இடம், அடுத்து சம்பாதிப்பது இன்னொரு இடம் என்று இப்படி எங்கு பிரிந்தாலும் சரி, எங்கு பயணித்தாலும் சரி, எங்கு நாம் சென்றாலும் சரி, ஒன்றை மறந்துவிடக்கூடாது, ஒன்றை மறந்துவிடக்கூடாது. அது என்ன தெரியுமா? அல்லாஹ் என்னை ஏன் இந்த பூமியிலே, இந்த துனியாவிலே படைத்தான்? அல்லாஹ் என்னை ஏன் படைத்தான்? நான் படைக்கப்பட்டதின் காரணம் என்ன? இந்த காரணத்தை படைத்த இறைவனே, அல்லாஹுவே நமக்கு சொல்லித் தருகிறான். நாம் ஏன் படைக்கப்பட்டோம்? படைக்கப்பட்டதின் நோக்கம், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், ஜின்களையும் மனிதர்களையும் இவர்கள் என்னை வணங்குவதற்காக தவிர வேறொன்றுக்காக நான் படைக்கவில்லை. யாருடைய விளக்கம் இது? அல்லாஹுடைய விளக்கம். அல்லாஹ் இந்த நோக்கத்தை சொல்லித் தருகிறான். என் சகோதரர்களே, இந்த அல்லாஹுடைய இந்த நோக்கத்தை நம்மிடத்திலிருந்து கொள்கையாக, நம்மிடத்திலிருந்து ஒரு ஒப்பந்தமாக, ஒரு உறுதிமொழியாக, ஒரு வாக்குறுதியாக அல்லாஹ் வாங்குகிறான். அல்லாஹு தஆலா அவனுடைய இந்த விளக்கத்தை நம்மிடத்திலிருந்து கொள்கையாக, ஒப்பந்தமாக, வாக்குறுதியாக, உறுதிமொழியாக, சத்திய பிரமாணமாக அல்லாஹ் வாங்குகிறான். எப்படி வாங்குகிறான்? ஒவ்வொரு நாளும் வாங்குகிறான், ஒவ்வொரு தொழுகையிலும் வாங்குகிறான். லா மஃபர்ர மின் தாலிக், இதை, இந்த வாக்குறுதியை, இந்த ஒப்பந்தத்தை கூறாமல் தப்பிக்கவே முடியாது. நீங்கள்
அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியதற்கு பிறகு நாம் கூறுகிற அந்த பிரார்த்தனை என்ன? இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். என் தொழுகை, என் வணக்க வழிபாடுகள், என் வாழ்க்கையும் என் மரணமும் என்னுடைய மொத்த வாழ்க்கை, ஹயாத் மௌத், யாருக்காக? மனைவிக்காக அல்ல, செல்வத்திற்காக அல்ல, என் சுகபோகமான வாழ்க்கையை தேடுவதற்காக அல்ல. எதற்காக? லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்து வளர்த்து காக்கின்ற அந்த இறைவனுக்காக. இதிலே வேறு யாரும் அவனுக்கு பங்காளி இல்லை. லா ஷரீக லஹு. அடுத்து தக்பீர் கட்டினீர்கள், ஓதினீர்கள், பிறகு ஆரம்பிக்கிறீர்கள் ஒரு சூராவை. லா ஸலாத இல்லா பிஃபாத்திஹத்தில் கிதாப். இந்த புனிதமான கண்ணியத்திற்குரிய இந்த தோற்றுவாயை, குர்ஆனின் தாயை ஓதாமல் தொழுகை கூடாது. அதில் என்ன சொல்கிறோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். தக்பீர் கட்டியதற்கு பிறகு மட்டுமல்ல, தக்பீர் கட்டியதற்கு முன்பும் உன்னையே நாங்கள் வணங்கினோம். அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போதும் உன்னைத்தான் வணங்குகிறோம். இய்யாக நஅபுத், எங்கள் வாழ்க்கையே உனக்கு அடிபணிவதற்காகத்தான், எங்கள் வாழ்க்கையே உன்னை கண்ணியப்படுத்துவதற்காகத்தான், எங்கள் வாழ்க்கையே உன் துதியை புகழ்வதற்காகத்தான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். என் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பொருளாதாரம், இந்த செல்வம், இந்த தேடுதல், இந்த முயற்சிகள், இதனுடைய உச்சக்கட்டம் என்ன? மனிதன் அவனுடைய இந்த ஒரு சான் வயிறுதான் அவனுடைய அந்த ஆசை. இந்த வயிற்றை நிரப்புவதற்காக, இந்த பசியின் தேவைக்காக இத்தனை பெரிய முயற்சிகள், ஏற்பாடுகள். சரியா இல்லையா? இந்த ஷஹ்வத்துல் பதன், இந்த வயிற்றின் பசி செல்வந்தனை சுற்ற வைக்கிறது, ஏழையை சுற்ற வைக்கிறது, அனைவரையும் சுழல வைக்கிறது. அன்பிற்குரியவர்களே, மனிதன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இவனுடைய முயற்சியால் சாப்பிடுகிறான். இவன் முயற்சி செய்யவில்லை என்றால் இவனுக்கு ரிஸ்க் கிடைக்காது என்று நினைக்கிறான். முயற்சியை, உழைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு காரணமாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் நாடினால் எந்த காரணங்களும் இல்லாமல் அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான். எந்த காரணங்களும் இல்லாமலும் அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான். காரணங்கள் இருந்தும் அல்லாஹ் ரிஸ்கை பறிக்கலாம். பெரும்பாலும் அன்பிற்குரியவர்களே, நாடு கடந்து பணி செய்கிற அல்லது தொழில் செய்கிற மக்களுடைய மனநிலை எப்படி மாறுகிறது என்றால், சிலர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். இந்த நாடுதான் எங்களை வாழ வைக்கிறது, இந்த நாடுதான் எங்களுக்கு சோறு போடுகிறது, இந்த நாடுதான் எங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறது, இந்த நாடுதான் எங்களை வாழ வைக்கிறது. மஅதல்லாஹ். இதை ஒரு காஃபிர், அல்லாஹுவை அறியாதவன், மறுமையை அறியாதவன், அல்லாஹுடைய ருபூபியத்தை, அல்லாஹுடைய ரஸாக்கியத்தை அறியாதவன் வேண்டுமானால் பேசலாம். ஆனால் அல்லாஹுவிற்கு முன்னால் தக்பீர் கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று புகழக்கூடிய, அல்லாஹுவை துதிக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் இப்படி சொல்ல மாட்டான். சொல்வானா? இந்த வசனங்கள் அவனுக்கு நினைவுக்கு வரவில்லை. வகஅய்யிம் மின் தாபத்தின் லா தஹ்மிலு ரிஸ்கஹா அல்லாஹு யர்ஸுகுஹா வ இய்யாக்கும் வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம். மக்களே, சிந்திக்க மாட்டீர்கள்? எத்தனை கால்நடைகள் சுற்றித் திரிவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த கால்நடைகள் எல்லாம் தன் உணவை தன் முதுகின் மீது சுமந்து செல்கிறதா? எப்படி அல்லாஹ் சிந்திக்க தூண்டுகிறான் பாருங்கள். எத்தனை கால்நடைகளை, எத்தனை
இந்த ஜீவன்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். வகஅய்யிம் மின் தாபத்தின் லா தஹ்மிலு ரிஸ்கஹா, அது தன் உணவை தன் முதுகின் மீது சுமந்து செல்கிறதா? இல்லையே. யார் உணவளிக்கிறார்? அல்லாஹு யர்சுகுஹா வ இய்யாக்கும். அந்த கால்நடைகளுக்கு உணவளிப்பவன் யார்? அவன்தான் அதற்கும் உணவளிக்கிறான், உங்களுக்கும் உணவளிக்கிறான். கடலிலே நீந்தி செல்கிற எத்தனை கோடி மீன்கள், கடலிலே நீந்தி செல்கிற எத்தனை கோடி மீனினங்கள், ஆகாயத்திலே பறந்து செல்கிற எத்தனை கோடி பறவை இனங்கள், யார் உணவளிக்கிறான் அவற்றுக்கு? மலைகளிலே பாறைகளிலே வாழக்கூடிய எத்தனை பூச்சிகள் புழுக்கள், எத்தனை ஊர்வன, இவற்றுக்கு உணவளிப்பவன் யார்? وما من دابة في الأرض وما من دابة في الأرض إلا على الله رزقها يعلم مستقرها ومستودعها كل في كتاب مبين. அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமியிலே உயிருள்ள எதுவும் இல்லை, ஊர்ந்து செல்லக்கூடிய எதுவும் இல்லை, அதற்கு உணவளிப்பதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கியே தவிர, அல்லாஹ் அவனுடைய அருளால் நமக்கு ரிஸ்க் கொடுப்பதை கடமையாக்கி இருக்கிறான். தாயின் வயிற்றிலே வைத்து நமக்கு உணவளித்தவன். எங்கு உணவளித்தான்? தாயின் வயிற்றிலே சிசுவாக இருக்கும் போது நமக்கு உணவளித்தவன். சம்பாதித்தோமா? கம்ப்யூட்டர் படித்தோமா? இன்ஜினியரிங் படித்தோமா? அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் சம்பாதிப்பதற்கு? அந்த குழந்தை என்ன சம்பாதித்து வந்தது? தாயின் கருவறையிலே இருக்கும்போது அந்த குழந்தைக்கு உணவளித்தவன் யார்? அந்த சிசுவை தாயின் வயிற்றிலிருந்து வெளியேற்றிய போது அந்த குழந்தையின் தாயின் மடியிலே பாலை உருவாக்கியவன் யார்? பாலை கொடுத்தவன் யார்? அன்பிற்குரியவர்களே, ரிஸ்க்குக்காக, நம்முடைய வாழ்வாதாரத்திற்காக, நம்முடைய பொருளாதாரத்திற்காக நாம் படிக்கிறோம் அல்லவா கல்வி, நாம் செய்கிறோம் அல்லவா வியாபாரம், நம்முடைய தொழில், இவையெல்லாம் ஒரு காரணங்கள் தான். இவையெல்லாம் ஒரு காரணங்கள் தான். இவற்றுக்குள் ரிஸ்க் கிடையாது. ஏன்? படித்த எத்தனை பேருக்கு ரிஸ்க் கிடைத்து விட்டது? படித்த எத்தனை பேருக்கு இந்த பொருளாதாரம் கைகூடி விட்டது? இல்லை கண்ணியத்திற்குரியவர்களே, ரிஸ்க் அளிப்பவன் யார்? அல்லாஹ். யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். அல்லாஹ் நாடியவருக்கு உணவை விசாலமாக கொடுப்பான், நாடியவருக்கு அல்லாஹ் சுருக்கி கொடுப்பான். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இதிலே தெளிவான படிப்பினை பாடம் இருக்கிறது. ஒரு முஃமின், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவன், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவன், அல்லாஹுவை வழிபடக்கூடியவன், இது விஷயத்திலே மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். என்னுடைய அறிவால், என்னுடைய திறமையால், என்னுடைய அனுபவத்தால் நான் சம்பாதிக்கிறேன், நான் பொருளீட்டுகிறேன், அதனால் நான் வாழ்கிறேன், என் குடும்பத்திற்கு உணவளிக்கிறேன் என்று நம்பினால் இவன் ஈமானை இழந்து விட்டான். இவன் ஈமானை இழந்து விட்டான். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு போதனையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் நம்மிலே பலர் இதை பற்றி சிந்திப்பதே கிடையாது. நம்மில் பலர் இதை பற்றி சிந்திப்பதே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, நாம் சாப்பிட்டதற்கு பிறகு ஒரு துஆ ஓத வேண்டும். சாப்பிட்டதற்கு பிறகு ஒரு துஆ ஓத வேண்டும். அந்த துஆவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கற்பித்து தருகிறார்கள்? அந்த துஆ நமக்கு என்ன பாடத்தை சொல்கிறது? அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி ஹாதா வஸகானி வரஸகனி பிகைரி ஹவுலின் மின்னி வலா குவத்தின். நீங்கள் உழைத்தீர்கள், அதற்கு முன்னால் படித்தீர்கள், வேலை தேடி அலைந்தீர்கள், ஒரு மாதம் உழைத்தீர்கள், சம்பளம் வாங்கினீர்கள், அதன் மூலமாக அரிசி வாங்கினீர்கள், பருப்பு வாங்கினீர்கள், உங்கள் மனைவி சமைத்தால் அல்லது ஒரு ஹோட்டலிலே ஒருவர் சமைக்கிறார், பணம் கொடுத்து வாங்குகிறீர்கள். இவையெல்லாம் உங்களுடைய வெளிப்படையான முயற்சிகளால் நீங்கள் செய்து அந்த உணவை சாப்பிட்டதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், நீ ஒரு மூமினாக இருந்தால் சொல், என்னுடைய எந்த முயற்சியும் இல்லாமல், என்னுடைய எந்த ஆற்றலும் இல்லாமல் என் ரப்பு எனக்கு உணவளித்தான் என்று. ஒருவன் இந்த உணவு நான் சம்பாதித்து எனக்கு கிடைத்தது, என்னுடைய ஆற்றலால் எனக்கு கிடைத்தது, என்னுடைய அறிவு திறமையால் நான் தேடியது என்று நம்பினால் அவன் முஸ்லிம் அல்ல, அவன் மூமின் அல்ல. ஒரு ஆடை நீங்கள் வாங்குகிறீர்கள், உங்களுடைய பாக்கெட்டில் உள்ள அந்த பணத்தை செலவு செய்து
நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த பணத்தை நான் சம்பாதித்தேன், நான் தேடினேன், என்னுடைய அறிவால், என்னுடைய திறமையால். அன்பிற்குரியவர்களே, இந்த ஆடையை நாம் அணிந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிற துஆ என்ன துஆவை நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள்? அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸானி ஹாதா வரஸகனிஹி பிகைரி ஹவுலின் மின்னி வலா குவத்தின். என்னுடைய எந்த ஆற்றலும் இல்லாமல், என்னுடைய எந்த திறமையும் இல்லாமல் அல்லாஹ் எனக்கு இந்த ஆடையை கொடுத்தான். இந்த ஆடையை அல்லாஹ் எனக்கு அணிவித்தான். ஒரு முஸ்லிம் அவன் முஸ்லிம் என்று கூறிக்கொண்டு இந்த ஆடையை நான் வாங்கினேன், என்னுடைய திறமையால் எனக்கு கிடைத்தது என்று நம்பினால் அவன் முஸ்லிம் அல்ல. அவன் யார்? அவன் காரூனின் இனத்தைச் சேர்ந்தவன். அவன் யார்? காரூனுடைய இனத்தைச் சேர்ந்தவன். இங்கு பல ஆண்டு காலம் உழைத்தீர்கள், பல ஆண்டு காலம் கஷ்டப்பட்டீர்கள், சிரமப்பட்டீர்கள், பொருளாதாரத்தை சேகரித்தீர்கள், ஊரிலே ஒரு இடம் வாங்கினீர்கள், ஒரு வீடு கட்டினீர்கள், அந்த வீட்டிலே நிம்மதியாக சென்று தூங்குகிறீர்கள். அது இங்கு இருக்கட்டும், எங்க இருக்கட்டும், ஏதோ ஒரு வீடு, அல்லது இங்கு இருக்கக்கூடிய வாடகை வீடுகளே எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய உழைப்பு, நம்முடைய உழைப்பு, இதன் மூலமாக ஒரு இடத்திற்கு வந்தோம், பொருள் சம்பாதிக்கிறோம், தேடுகிறோம், இந்த வீடுகளுக்கு மாத வாடகை கொடுக்கிறோம். இப்படியெல்லாம் வெளிரங்கத்திலே தெரிகிறது. இரவிலே தூங்கச் செல்கிறீர்கள், படுக்கச் செல்கிறோம். அப்போது ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். மனிதன் என்ன நினைக்கிறான்? ஆஹா, நான் ரொம்ப ஒரு பெரிய வசதியான கம்பெனியிலே வேலை செய்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், என்னுடைய பொருளாதாரம் மேம்பட்டது, நான் இந்த அடுக்குமாடி குடியிருப்பிலே என்னுடைய வசதிக்கு ஏற்ப நான் வாழுகிறேன், நான் தங்குகிறேன், நான் வாங்கிய வீடு, நான் வாடகை கொடுக்கின்ற வீடு, என்னுடைய இந்த கட்டில், என்னுடைய இந்த பங்களா, என்னுடைய இந்த ரூம், என்னுடைய இந்த ஏசி, என்னுடைய இந்த ஃப்ரிட்ஜ் என்று இவ்வளவையும் தன்னோடு இணைத்து பார்க்கிறான். இப்படி இணைத்து பார்ப்பவன் அங்கே அல்லாஹுவை மறந்து விடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய படுக்கைக்கு சென்றால், நீங்கள் உங்கள் படுக்கைக்கு சென்றால் இவ்வளவு அழகான பிரார்த்தனை, நம்முடைய இறை நம்பிக்கையை புதுப்பிக்கின்ற பிரார்த்தனை, அல்லாஹுவோடு நம்முடைய உறவை புனிதப்படுத்துகிற, புதுப்பிக்கின்ற அந்த பிரார்த்தனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலையிலிருந்து மாலை வரை உள்ள அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையின் சுருக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி வஸகானி வகஃபானி வஆவானி ஃபகம் மின் நாஸின் லா முத்இம லஹும் வலா முவிய. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இன்று எனக்கு உணவளித்தவன் அவன் அல்லவா? இன்று எனக்கு குடிக்க கொடுத்தவன் அவன் அல்லவா? இன்று எனக்கு ஒதுங்கும் இடம் கொடுத்தவன் அவன் அல்லவா? அவனே எனக்கு ஒதுங்கும் இடம் கொடுத்தான், அவனே என் தேவைகளை எல்லாம் இன்று நிறைவேற்றினான், அவனே என் தேவைகளை எல்லாம் இன்று நிறைவேற்றினான். எத்தனையோ மக்கள் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுபவர் இல்லாமல், அவர்களுக்கு ஒதுங்க இடமளிப்பவர் இல்லாமல் சிரமப்படுகிறார்களே. யா அல்லாஹ், என்னை அந்த சிரமத்திலிருந்து பாதுகாத்தாயே, உனக்கே எல்லா புகழும். பார்த்தீர்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனையை? இன்று பொதுவாக மனிதன் என்ன நினைக்கிறான்? பெருமையின் உச்சிக்கு அவன் செல்லுகிறான். இந்த பொருளாதாரத்தால், இந்த செல்வத்தால், இவனுடைய கல்வியால், இவனுடைய திறமையால் எல்லாம் நடக்கிறது என்று எண்ணுகிறான். பெரும்பாலும் அன்பிற்குரியவர்களே, இந்த பொருளாதாரம், இந்த கல்வி, இந்த கல்வியோடு, இந்த பொருளாதாரத்தோடு, இந்த ஆடம்பரமான இந்த வசதியான வாழ்க்கையோடு ஈமான் சேரவில்லை என்றால், மறுமையின் சிந்தனை இணையவில்லை என்றால், இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகள் ஒன்றிணையவில்லை என்றால், அங்கே நடப்பது என்ன? அங்கே நடப்பது என்ன? பெருமை, அகம்பாவம். இவன் வாங்கிய கார், இவன் வாங்கிய பங்களா, இந்த பணம், காசு, இவனுடைய பதவி, இவனுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த டைட்டில்ஸ், இவையெல்லாம் அவனுக்கு எதை மிஞ்ச வைக்கிறது?
பெருமையை மிஞ்ச வைக்கிறது, ஆணவத்தை கொடுக்கிறது, செருக்கை கொடுக்கிறது, கர்வத்தை கொடுக்கிறது. இதன் மூலமாக ஏற்படுகிற விளைவு என்ன? உலகத்திலே இவன் யாரையும் மதிப்பதற்கு தயாராக இல்லை. தந்தையை மறந்து விடுகிறான், உறவுகளை மறந்து விடுகிறான். ஏன்? இவற்றையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிற அல்லாஹுவையும் மறந்து விடுகிறான். தான் எங்கு செல்ல வேண்டும்? கபருக்கு செல்ல வேண்டுமே, புழு பூச்சிகளுக்கு இரையாக வேண்டுமே என்ற சிந்தனை எல்லாம் இவனுக்கு வருவதில்லை. மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க வேண்டுமே, அந்த சிந்தனையும் வருவதில்லை. இப்படி பார்த்தால் என் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் அவனுடைய மாறுபட்ட அந்த அமைப்புகளை சோதனையின் ஒரு கூடமாக ஆக்குகிறான். இவன் என்னை மறக்கிறானா அல்லது என்னை நினைத்து வாழ்கிறானா? இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்தில் உள்ள எல்லா நிலைமைகளும் சோதனை தான். நம்மிலே பலர் எப்படி எண்ணுவார்கள்? பொதுவாக வறுமை ஏற்பட்டால் அதை சோதனையாக நினைப்பார்கள், நோய் ஏற்பட்டால் அதை சோதனையாக நினைப்பார்கள். ஆனால் செல்வத்தை சோதனையாக நினைக்க மாட்டார்கள், உடல் சுகமான வாழ்க்கையை சோதனையாக நினைக்க மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. வறுமையை விட செல்வம்தான் சோதனை. குடும்பம் இல்லாமல் சிரமப்படுவது, அதைவிட குடும்பத்தோடு மனைவி மக்களோடு வாழ்வது இது சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ் வமன் யஃஅல் ذلك ஃபஉலைக ஹுமுல் காசிரூன். நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய செல்வங்கள் உங்களை அல்லாஹுவை விட்டு மறக்க செய்து விட வேண்டாம், அல்லாஹுவின் நினைவை விட்டு உங்களை ஈடுபடுத்தி விட வேண்டாம் வேறொன்றிலே. வமன் யஃஅல் ذلك, யார் அப்படி செய்கிறானோ அவன்தான் மகா நஷ்டவாளி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு சோதனையை ஏற்படுத்துகிறான். நாடியவருக்கு ரிசுக்கை விசாலமாக கொடுத்தான். நாடியவருடைய ரிசுக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே பல பகுதியிலே பரத்தி விடுகிறான். எங்கே நம்முடைய ரிசுக் இருக்கிறதோ அங்கே நாம் சென்றுத்தான் ஆக வேண்டும், அங்கே நாம் சென்றுத்தான் ஆக வேண்டும். நாம் விரும்பினாலும் சரி, விரும்பவில்லை என்றாலும் சரி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே எந்த ஒரு ஆன்மாவும் வலன் தமூத நஃப்ஸுன் வலன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா. ஒரு உயிர் சாவ முடியாது, அது அதனுடைய உணவை முழுமையாக சாப்பிட்டு முடிக்காத வரை. எந்த உணவிலே நம்முடைய பெயர் எழுதப்பட்டதோ அதை நாம் சாப்பிட்டே ஆக வேண்டும், அது நம்முடைய உடலுக்குள் சென்றே ஆக வேண்டும். நாம் நினைப்பது போன்று அல்ல. எப்படி? வசதியான வாழ்க்கை கிடைத்தால் அதிகமாக தேடிக்கொள்ளலாம், அதிகமாக அனுபவித்துக் கொள்ளலாம். இல்லை, வசதியான நம்முடைய சம்பாத்தியம் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை நெருக்கடியாகிவிடும். இல்லை சகோதரர்களே, நம்முடைய ரிசுக்கை பொறுத்தவரை முடிவு செய்யப்பட்டு விட்டது, அல்லாஹ் விதித்து விட்டான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் தீவிரமாக முயற்சி செய்கிறான், பெரும் புத்திசாலித்தனத்தோடு செயல்படுகிறான். அதனால் அல்லாஹ் அவனுக்கு எழுதிய ரிசுக்கின் அளவை விட அதிகமாக அவனால் அடைய முடியாது. ஒரு மனிதன் புத்தி இல்லாமல் இருக்கிறான், ஒரு மனிதனுக்கு சாமர்த்தியம் இல்லை, ஒரு மனிதனிடத்திலே திறமை இல்லை. அதனால் அல்லாஹ் அவனுக்கு எழுதிய ரிசுக்கை அவன் இழந்து விட போவதில்லை. புரியுதுங்களா? இதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். وَمَا مِنْ دَابَّةٍ فِي الْأَرْضِ إِلَّا عَلَى اللَّهِ رِزْقُهَا. அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் இந்த ரிஸ்கை. இதை தேடுகிற வழியை மனிதனை நீ எப்படி தேர்ந்தெடுக்கிறாய்? தேடுகிற வழியை நீ எப்படி தேர்ந்தெடுக்கிறாய்? உன்னுடைய வியாபாரத்திலே, உன்னுடைய தொழிலிலே, உன்னுடைய பொருளாதாரத்திலே நீ அல்லாஹுவை பயந்து கொள்கிறாயா? மஸ்ஜிதுகளிலே தொழுகைக்கு நிற்கும் போது மட்டும் அல்லாஹுவை பயந்து கொள்வது அது முழுமையாக ஆகாது. ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்கு வெளியிலே பொருளாதாரத்தை தேடும் பொழுது அவன் அல்லாஹுவை பயப்படுவது இது தக்வாவின் ஒரு உச்சக்கட்ட நிலை. இரவிலே ஒருவன் தொழுகையிலே அழுகிறான் என்றால்
அல்லாஹ்வை பயப்படுகிறான் என்றால் அது தக்வாவின் ஒரு வெளிப்பாடு. இன்னொரு வெளிப்பாடு என்ன? அவனுடைய பொருளாதாரத்திலே, அவனுடைய இந்த வாழ்க்கை ஆதாரத்தை தேடுகின்ற விஷயத்திலே அவனுடைய ஈமான் என்ன நிலையிலே இருக்கிறது? துன்யாவுக்காக அவன் தீனை இழக்கிறானா? இந்த துன்யாவுக்காக மறுமையை இழக்கிறானா? அல்லாஹுவை மறக்கிறானா? அல்லாஹுடைய சட்டங்களை புறக்கணிக்கிறானா? சோதனையின் மிகப்பெரிய சோதனை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாதிரு பில் அமால் قبل أن تكون فتن كقطع الليل المظلم. அமல்களை செய்து கொள்ளுங்கள், விரைவாக செய்து கொள்ளுங்கள். இருள் சூழ்ந்த கடுமையான இரவின் அந்த கருமையை போன்று ஃபித்னாக்கள் வருவதற்கு முன்னால் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஃபித்னாக்கள் வந்துவிட்டால் மனிதன் காலையிலே யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா, காலையில் மூமினாக இருப்பான், மாலையிலே காஃபிராக மாறி இருப்பான். வ யும்சி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரா, மாலையிலே மூமினாக இருப்பான், காலையிலே காஃபிராக மாறி இருப்பான். சஹாபாக்கள் பயந்து பார்த்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா, யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா, தன்னுடைய துன்யாவுக்காக, துன்யாவின் அற்ப பொருளுக்காக தன் தீனை விலை பேசுவான், தன் தீனை, தன் மார்க்கத்தை விலை பேசுவான். உண்மை சொல்வது இது என்ன? தீன். வாக்கை நிறைவேற்றுவது இது என்ன? தீன். நம்பிக்கையை பேணுவது, ஒருவர் உங்களை நம்பி ஒப்படைத்த அமானிதத்தை பாதுகாப்பது இது என்ன? இது தீன். இவற்றையெல்லாம், இந்த உண்மை, இந்த நம்பிக்கை, இந்த அமானித பேணுதல், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, இவற்றையெல்லாம் மனிதன் இந்த துன்யாவுக்காக மீறும் போது இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய தீனை விலை பேசுவான். எதற்காக? துன்யாவின் அற்ப பொருளுக்காக. இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்த ஹதீஸ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மற்றும் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். லயஅத்தியன்ன அலன் நாஸி ஸமானுன், லயஅத்தியன்ன அலன் நாஸி ஸமானுன், சத்தியமாக ஒரு காலம் இப்படி வந்தே தீரும். லா யுபாலில் மர்உ, லா யுபாலில் மர்உ மின் ஐன அகதல் மால் அமினல் ஹலாலி அமினல் ஹராம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மனிதன் பொருளை எப்படி சம்பாதிக்கிறான் என்று பொருட்படுத்தவே மாட்டான். பொருளை எப்படி சம்பாதிக்கிறான் என்று பொருட்படுத்தவே மாட்டான். ஹலாலிலிருந்து வருமானம் வருகிறதா அல்லது ஹராமிலிருந்து வருமானம் வருகிறதா, எப்படியோ நான் ஒரு பணக்காரனாக ஆக வேண்டும். எத்தனை சகோதரர்கள் லாட்டரியின் மூலமாக சம்பாதிக்கிறார்கள், எத்தனை சகோதரர்கள் சூதாட்டத்தின் மூலமாக, எத்தனை சகோதரர்கள் மோசடி செய்து சம்பாதிக்கிறார்கள், எத்தனை சகோதரர்கள் கமிஷன் என்ற பெயரிலே ஹராமான சொத்துக்களை, ஹராமான செல்வங்களை சம்பாதிக்கிறார்கள். இதில் எந்த விதிவிலக்கும் இல்லை. முஸ்லிம், மூமின், காஃபிர், மாற்று மத மக்கள் என்று எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், ஒரு நிறுவனத்திலே ஒரு மேனேஜர் வேலை செய்கிறார். ஒரு நிறுவனத்திலே ஒரு மேனேஜர் அப்பாயின்மெண்ட் செய்யப்படுகிறார். இந்த மேனேஜருடைய பொறுப்பு என்ன? இந்த நிறுவனத்தை நடத்த வேண்டும். இந்த நிறுவனத்திற்காக பொருள்களை வாங்க வேண்டும். வாங்கப்பட்ட பொருள்களுக்கு, அந்த விற்றவர்களுக்கு அதற்குரிய தவணை வரும்போது அதை ரொக்கமாகவோ அல்லது செக்காகவோ அதற்குண்டான பேமெண்ட் கொடுக்க வேண்டும். சரியா? ஆனால் இங்கே நடப்பது என்ன? உன் பொருளை என் கடைக்கு வாங்குவதாக இருந்தால் எனக்கு எத்தனை % கமிஷன் கொடுப்பாய்? எத்தனை % கமிஷன் கொடுப்பாய்? உனக்குரிய அந்த தொகை ரொக்கமாகவோ செக்காகவோ குறிப்பிட்ட தேதிக்குள் உனக்கு கிடைப்பதாக இருந்தால் அதிலே எனக்கு எத்தனை % கமிஷன் கொடுப்பாய்? நடக்கிறதா இல்லையா? ஒரு நிறுவனத்தின் பொறுப்பாளர், உரிமையாளர் உங்களை ஒரு பொருள் வாங்குவதற்காக அனுப்புகிறார். உங்களை
ஒரு பொருள் வாங்குவதற்காக அனுப்புகிறார், ஒருவரை அனுப்புகிறார். உதாரணத்திற்கு இவர் என்ன செய்கிறார், அந்த கடையிலே சென்று பொருளுடைய விலை எவ்வளவு, நான் இந்த கடையிலிருந்து வருகிறேன், எனக்கு எவ்வளவு கமிஷன் கொடுப்பீர்கள், எனக்கு எவ்வளவு கமிஷன் கொடுப்பீர்கள், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பில் போட்டுக் கொள்ளுங்கள், 100 ரூபா சாமா, எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்க, இல்லைங்க நாங்கள் 100 ரூபாய்க்கு தான் கொடுக்க முடியும், சரி பரவாயில்ல 120 ரூபாய்க்கு பில்லு போட்டுக்குங்க. 120 ரூபாய்க்கு தன்னுடைய உரிமையாளருக்கு சென்று என்ன சொல்லுகிறார், சாமானுடைய விலை 120 ரூபாய் என்று சொல்லி அவர் கொடுத்தது எவ்வளவு, 100 ரூபாய். 20 ரூபாய் எங்கே வைக்கிறார், தன்னுடைய பாக்கெட்டுக்குள் வைக்கிறார். அல்லது என்ன செய்கிறார், தன்னுடைய எஜமானரோடு செல்கிறார் பொருள் வாங்குவதற்காக கடைகளிடத்திலே. அங்கே பொருள் வாங்கும் பொழுது அங்கே எல்லாம் அங்கே எஜமானனுக்கு முன்னால் நடக்கிறது. எஜமானனை இந்த பக்கம் அனுப்பி வைத்துவிட்டு அடுத்த நாள் வருகிறார். எதற்காக, எதற்காக, தன் கமிஷனை வாங்குவதற்காக. நடக்கிறதா இல்லையா? எப்படிப்பட்ட மோசடிகள் எல்லாம் இன்றைய உலக வாழ்க்கையிலே மக்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இவையெல்லாம் கண்ணியத்திற்குரியவர்களே அனுமதிக்கப்பட்ட முறைகளா? அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுடைய செல்வங்களை உங்களுக்கு மத்தியிலே சாப்பிடாதீர்கள். இல்லா அன் தகுன திஜாரதன் அன் தராதிம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே இருவரும் விரும்பிய ஒரு வியாபார வழி இல்லாமல், ஒரு ஒப்பந்தம் இல்லாமல் ஒருவரின் பொருளை இன்னொருவர் அனுபவிக்காதீர்கள். இல்லா அன் தகுன திஜாரதன் அன் தராதிம் பைனக்கும், உங்களுடைய உரிமையாளருக்கு தெரிகிறது, அவருடைய எஜமானர் என்ற நம்பிக்கையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அங்கே கமிஷன் மறைந்திருக்கிறது, மோசடி மறைந்திருக்கிறது, ஏமாற்றுதல் மறைந்திருக்கிறது என்று தெரிந்தால் உங்களுடைய வேலை அங்கே நிலைப்படுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, யாரோடு நாம் ஒப்பந்தம் செய்து கொண்டோமோ அவருடைய அந்த ஒப்பந்தத்தை மீறி நடப்பது, அவருடைய அந்த வாக்கை மீறி நடப்பது அநியாயம் அல்ல? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த மார்க்கத்தில் இதை அனுமதித்திருக்கின்றானா? இன்னும் சில உதாரணங்களை பார்க்கிறோம், சில மக்களை பார்க்கிறோம். என்ன செய்கிறார்கள், பேங்குகளிடத்திலே அவர்கள் இந்த கிரெடிட் கார்டுகள் வாங்குகிறார்கள், கிரெடிட் கார்டுகள் வாங்குகிறார்கள். பேங்குகள் எல்லாம் மக்களுடைய செல்வங்களை வட்டி போன்ற ஹராமான மற்ற விதத்தில் தானே அவர்கள் வாங்குகிறார்கள். ஒரு தனி மனிதனுக்குத்தான் நாம் மோசடி செய்யக்கூடாது. எப்படியெல்லாம் ஷைத்தான் இப்லீஸ் அவர்களுக்கு வகை அனுப்புகிறான் பாருங்கள். என்ன, நம்மால் ஒரு தனி மனிதன் பாதிக்க கூடாது. பேங்க் அதற்கு மோசடி செய்வதால் ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது. பேங்க் என்பது ஒரு தனி மனிதன் அல்ல. எனவே அங்கே எத்தனை வேண்டுமானாலும் கிரெடிட் கார்டுகள் வாங்கி கொண்டு அதன் மூலமாக அதனுடைய செல்வங்களை பொருளாதாரங்களை எடுத்துக்கொண்டு பிறகு ஏமாற்றி விடுவது, இது ஒரு தனி விஷயம். கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்துவது கூடுமா கூடாதா, எந்த அளவிற்கு அது பயன்படுத்தப்பட வேண்டும், இவையெல்லாம் தனி விஷயம். ஆனால் செய்கிற மோசடி என்ன, அதன் மூலமாக ஒருவன் பணத்தை எடுத்தால் அந்த பணம் அங்கே கொடுக்கப்பட வேண்டுமா இல்லையா, திரும்ப ஒப்படைக்கப்பட வேண்டுமா இல்லையா? எந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் ஆதாரத்திலே இவர்கள் பார்த்தார்கள்? தனி மனிதனாக இருந்தால் மோசடி செய்யக்கூடாது, ஒரு நிறுவனத்துக்காக இருந்தால் மோசடி செய்யலாம் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மோசடியின் அத்தனை வகைகளையும் ஹராமாக்கி இருக்கிறான். ஏமாற்றுவதின் அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மதீனாவிலே கடை தெருவுக்கு செல்கிறார்கள். அப்போது அங்கே வியாபாரிகள் தங்களுடைய வியாபார பொருட்களை விற்று கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குவியலுக்கு முன்னால் செல்கிறார்கள். கோதுமை தானியம் குவியலாக வைக்கப்பட்டுள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையை அந்த குவியலுக்குள் நுழைக்கிறார்கள். நுழைத்து உள்ளிருந்து கொஞ்சம் தானியத்தை வெளியே எடுக்கிறார்கள். உள்ளிருக்கக்கூடிய அந்த தானியம் நனைந்திருக்கிறது. அங்கே தானிய குவியலின் மேற்பரப்போ காய்ந்திருக்கிறது. இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா ஹாதா யா ஸாஹிபத் தஆம், இந்த உணவு குவியலின் சொந்தக்காரரே இது என்ன, இது என்ன என்று கேட்டார்கள். பயந்து நடுங்கிய அந்த தோழர் கூறினார், யா ரசூலல்லாஹ், நான் ஏமாற்ற நினைக்கவில்லை, நான் மோசடி செய்ய நினைக்கவில்லை. கிராமத்திலிருந்து இந்த தானியத்தை கொண்டு வரும்போது மழை பெய்து விட்டது. இந்த தானியத்தை என்னுடைய அந்த உணவு பையிலிருந்து கொட்டிய போது
என்ன ஆனது? மேலிருந்த தானியம் கீழே சென்று விட்டது, கீழே இருந்த தானியம் மேலே வந்து விட்டது. அதானே? அப்ப மேல் இருக்கக்கூடிய தானியம் நனைந்திருந்த காரணத்தால் அது உள்ளே சென்று விட்டது, கீழிருந்த தானியம் அது நனையாமல் இருந்ததால் மேலே இருக்கிறது. இதுதான் நடந்தது. அல்லாஹுவின் தூதரே, நான் ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக செய்யவில்லை என்று பதறுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஏன்? எண்ணங்களை அறிந்தவன் யார்? அல்லாஹ். யௌம துபுல ஸராயர், நாளை மறுமையிலே ரகசியங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டி விடுவான். இந்த உலகத்திலே மறைக்கலாம், நம் எண்ணங்களை மறைக்கலாம், நம் பார்வைகளை மறைக்கலாம், நம் திட்டங்களை மறைக்கலாம், உலகத்திலே மக்களின் பார்வையிலிருந்து எதை வேண்டுமானாலும் மறைக்கலாம். ஆனால் அல்லாஹுவின் பார்வையிலிருந்து மறைக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் நமக்கு மோசடி செய்வானோ, நம்மை ஏமாற்றுவானோ, அவன் நம் சமூகத்தை சேர்ந்தவன் அல்ல. நம் சமூகத்தை சேர்ந்தவன் அல்ல. மோசடி என்பது இந்த கொடுக்கல் வாங்கலில் மட்டுமல்ல, இந்த பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, இன்னும் அனைத்து வாழ்க்கையின் ஒப்பந்தங்களில் எல்லாம் இந்த மோசடி சம்பந்தப்படும், இந்த வாக்கை மீறுவது சம்பந்தப்படும். உதாரணத்திற்கு, ஒரு நிறுவனத்தோடு ஒரு பணியாளர் ஒப்பந்தம் செய்கிறார். நான் 8 மணி நேரம் வேலை செய்வேன், மாதத்திற்கு இத்தனை நாட்கள் வேலை செய்வேன், எனக்கு இன்ன சம்பளம். சரியா? ஆனால் இந்த 8 மணி நேரத்திலே இவர் வேலை செய்யக்கூடிய நேரம் எவ்வளவு, இவருக்கு அவசிய தேவைக்காக வேண்டி அனுமதிக்கப்பட்ட அந்த நேரம் எவ்வளவு என்று பார்த்தால், நம்மிலே எத்தனை பேர் அல்லாஹுவை பயந்து நம்முடைய உரிமையாளருக்கு வேலை செய்கிறோம் என்று சொல்ல முடியும்? உரிமையாளர் இருந்தால் அங்கே நடப்பது வேறு. நம் தமிழ் மொழியை பொறுத்தவரை பலவிதமான பழமொழிகளே நம்முடைய சமூகத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்திற்கு சொல்வார்கள், உடையவன் இல்லை என்றால் ஒரு முழம் கட்டைதான் என்று. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். என்ன அர்த்தம்? அங்கே உரிமையாளர் இல்லை என்றால் அங்கே பணியாளர்கள் சரியாக வேலை செய்ய மாட்டார்கள். ஆனால் இது காஃபிர்களுக்கு வேண்டுமானால் பொருந்தும், முஸ்லிமை பொறுத்தவரை இது பொருந்தாது. ஏன்? இந்த முஸ்லிமுடைய நிலைப்பாடு என்ன? என் உரிமையாளர் என்னை பார்க்கவில்லை என்றாலும் யார் பார்க்கிறான்? அல்லாஹ் என்னை பார்க்கிறான். நான் இவரோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் அல்லாஹுவோடு செய்து கொண்ட ஒப்பந்தம். ஆகவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒப்பந்தங்களை பற்றி எங்கெல்லாம் குறிப்பிடுகிறானோ, வஅஃபு பிஅஹ்தில்லாஹி இதா அஹத்தும், நீங்கள் அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறான். ஏன்? ஒருவரோடு ஒப்பந்தம் செய்யும் போது இஸ்லாமிய அந்த முறையாக இருந்தால் அந்த ஒப்பந்த பத்திரத்தின் மேலிலே என்ன எழுதப்படும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹுவின் பெயரால் செய்து கொள்ளப்படுகிற ஒப்பந்தம் இது. ஆகவே நம்முடைய உரிமையாளருக்கு கொடுத்த ஒப்பந்தம் இது யாரோடு செய்து கொண்ட ஒப்பந்தம்? அல்லாஹுவோடு செய்து கொண்ட ஒப்பந்தம். ஆகவே நீங்கள் இந்த வாக்கை காப்பாற்றுங்கள். ஒரு முஸ்லிம் அவன் ஒரு பணியாளனாக இருந்தாலும் சரி, அல்லது அவன் ஒரு முதலாளியாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய மார்க்கத்தை மீற மாட்டான், அல்லாஹுடைய கட்டளைகளை மீற மாட்டான், அல்லாஹுடைய மார்க்கத்தை மீற மாட்டான். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடு. என் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பொருளாதாரத்தை, இந்த ரிஸ்கை அவன் எப்படி நமக்கு தர நாடுகிறானோ அப்படித்தான் நாம் அடைய முடியும். நம்முடைய முயற்சியால் அல்லாஹுடைய விதியை, அல்லாஹுடைய நாட்டத்தை நாம் மிஞ்சிவிட முடியாது. ஆனால் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை வைத்திருக்கிறானோ அது குறித்து நம்மிடத்திலே விசாரணை செய்தே ஆவான். அதிலே நாம் அல்லாஹ்விற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். இதைத்தான் நாம் இங்கே பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பிறந்த நாட்டை, நாம் வளர்ந்த நாட்டை விட்டுவிட்டு நம்மில் பலர் இந்த பொருளாதாரத்தை தேடி அந்நிய நாடுகளிலே சென்று பணி செய்கிறார்கள், வியாபாரம் செய்கிறார்கள். பொதுவாக இப்படி பயணம் மேற்கொண்டு அல்லாஹுடைய இந்த ரிஸ்கை தேடுவது, இதை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது என்றால், அல் குர்ஆன் இதை வரவேற்கிறது, இதற்கு ஆர்வமும் ஊட்டுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆன்
சூரா அல் முஸம்மில் என்ற அத்தியாயத்திலே குறிப்பிடுகின்றான். மூமின்களை பற்றி சொல்லும்போது, மூமின்களிலே ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவார்கள். மூமின்களிலே ஒரு கூட்டம் வஆகரூன யத்ரிபூன ஃபில் அர்தி யப்தகூன மின் ஃபத்லில்லாஹ், பூமியிலே பயணம் செய்து அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடுவார்கள். பூமியிலே பயணம் செய்து அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடுவார்கள். ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்த தலூலா ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்த தலூலா ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வகுலு மின் ரிஸ்கிஹி, அல்லாஹ் இந்த பூமியை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்து இருக்கிறார். இதனுடைய பாதைகளிலே நீங்கள் பயணம் செய்யுங்கள், இதனுடைய பாதைகளில் நீங்கள் பயணம் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நீங்கள் தேடுங்கள், சாப்பிடுங்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த விமான பயணத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே முன்கூட்டியே அறிவிப்பும் செய்து விட்டான். சூரா யூசுஃபுடைய வசனங்களிலே பார்க்கும்போது وَكَأَيٍّ مِّنْ آيَةٍ فِي السَّمَاءِ وَالْأَرْضِ يَمُرُّونَ عَلَيْهَا وَهُمْ عَنْهَا مُعْرِضُونَ, வானத்திலும் பூமியிலும் எத்தனையோ என் அடையாளங்கள், அவற்றுக்கு அருகிலே அவர்கள் கடந்து செல்கிறார்கள், அவர்களுமோ அதை அலட்சியம் செய்தவர்களாக. இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா விமான பயணத்தை பற்றியும் கூட ஒரு முன்னறிவிப்பு செய்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே பார்த்தால் ரிஸ்கை தேடி பயணம் செய்கிற இந்த மனிதன் ஒன்று கப்பலின் மூலமாகவோ, அதையும் அல்லாஹ் கூறிவிட்டான். வலஹுல் ஜவாரில் முன்ஷஆத்து ஃபில் பஹ்ரி கல் அஅலாம் ஃபபிஐய ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான், கடல்களிலே நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த கப்பல்கள் மலைகளை போன்று. அதில் என்ன இருக்கிறது? மனிதனுக்கு பலன் தரக்கூடிய பொருட்கள். வல் ஃபுல்கில்லதி தஜ்ரி ஃபில் பஹ்ரி பிமா யன்ஃபஉன் நாஸ், மக்களுக்கு பலன் தரக்கூடிய பொருள்களை சுமந்து செல்கிற கப்பல்களிலே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இருக்கின்றன, அல்லாஹ்வுடைய வல்லமையின் படிப்பினைகள் இருக்கின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் ஹலாலான ரிஸ்கை தேடி சிரமப்படுவது அதுவும் ஒரு வணக்கம் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோம்பேறியாக இருப்பதை, மக்களுக்கு சிரமமாக இருப்பதை, மக்களிடத்திலே கை நீட்டி அலைவதை விரும்பவில்லை, இதை ஆதரிக்கவில்லை. ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே யாசகம் கேட்டு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தன்னுடைய உழைப்பால் சம்பாதிப்பதற்குண்டான வழியை சொல்லித் தருகிறார்கள். அவர் மரத்தை வெட்டி அதை சுமந்து விற்பதற்குண்டான அந்த கோடாரியை அவருக்கு கொடுக்கிறார்கள். செல், இதை கொண்டு செல், இதன் மூலமாக நீ உழைத்து சம்பாதித்து உன்னுடைய குடும்பத்திற்கு உணவளிப்பது மக்களிடத்திலே கை நீட்டி அலைவதை விட உமக்கு சிறந்தது என்று சொன்னார்கள். யார் ஒருவன் தேவையில்லாமல் மக்களிடத்திலே கை நீட்டுவானோ அவன் நாளை மறுமையிலே வரும்போது முகத்திலே சதை இல்லாதவனாக வருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசகம் கேட்பவர்களுடைய அந்த மறுமையின் இழி நிலையை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள். என் கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரை அவன் ரிஸ்கை எப்படி தேடுகிறான் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கேள்வி. அல்லாஹ்வுடைய சட்டம் அவனுக்கு அதுதான். அவன் பிறந்த நாட்டிலா அல்லது அவன் ரிஸ்கை தேடி வேறொரு நாட்டிலே செல்லும் பொழுது அங்கே என்ற அந்த அடிப்படை இல்லை. எப்படி தேடுகிறான், என்ன முறையிலே தேடுகிறான், அல்லாஹ் அனுமதிக்க முறையிலா அல்லது அனுமதிக்கப்பட்ட முறை அல்லாத வழிகளிலா, அவனுடைய பணி அவன் பிறந்த நாட்டில் செய்தாலும் சரி அல்லது வேறொரு நாட்டில் சென்று செய்தாலும் சரி, முறை என்ன, மார்க்கம் அனுமதித்திருக்கிறதா, மார்க்கம் அனுமதிக்கவில்லையா, சரியா இல்லையா? இதுதான் நம்முடைய ஷரியாவிலே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறதே தவிர உள்ளூரில் இருந்தால் ஒரு மாதிரி, வெளியூருக்கு சென்றால் ஒரு மாதிரி, வெளிநாட்டுக்கு சென்றால் ஒரு மாதிரி என்று மாறுபட்ட நிலைப்பாடுகள் நம்முடைய மார்க்கத்தில் இல்லை. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவன் சொந்த ஊரிலே வியாபாரம் செய்தாலும் சரி உண்மை பேசுபவனாகத்தான் இருப்பான். இது சொந்த ஊர், பொய் பேசினா யாரும் நினைச்சுப்பாங்களே, அடுத்து ஊர்ல பொய்ய ஏமாத்துறவன் சொல்லிடுவாங்களே என்று பயந்து அவன் உண்மை பேச மாட்டான்.
என்று பயந்து அவன் நாணயமாக இருக்க மாட்டான். ஊரிலே உண்மை பேசினாலும் நாணயமாக இருந்தாலும் யாருக்காக? அல்லாஹ்விற்காக. அவன் வெளிநாட்டுக்கு வந்ததற்கு பிறகு நாணயமாக உண்மையாக இருந்தாலும் யாருக்காக? அல்லாஹ்விற்காக. பொதுவாக வெளிநாட்டிலே இந்த பயணம் மேற்கொண்டு வந்து தங்குகிற இந்த சூழ்நிலை, இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்திய ஒரு ஃபித்ரா, ஒரு இயற்கை முறை. இதை யாரும் மாற்ற முடியாது, இதை யாரும் குறை சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்திற்காக அவர்களுடைய நபித்துவத்திற்கு முன்பே மக்கா நகரை விட்டு அவர்கள் சிரியா சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்திற்கு பிறகு வியாபாரம் செய்யவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் வியாபாரத்திற்காக பயணம் செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் வியாபாரத்திற்காக அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடி பயணம் செய்வதை அல்லாஹ் அவனுடைய அருள் என்றும் சொல்லுகிறான். குறைஷிகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவுரை கூறும்போது, குறைஷிகளுக்கு அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை அல்லாஹ் நினைவுபடுத்தும் போது எப்படி சொல்கிறான்? லீலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூ' வஆமனஹும் மின் கௌஃப். நான் இந்த குறைஷிகளுக்கு குளிர்காலத்தின் பயணத்தையும் கோடை காலத்தின் பயணத்தையும் இலகுவாக்கி எளிமையாக்கி அவர்களுக்கு பிரியமாக்கி வைத்த காரணத்தால், குறைஷிகளே, இந்த அருட்கொடைக்காக என்னை நீங்கள் வணங்குங்கள், இந்த வீட்டின் இறைவனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ரிஸ்கை தேடி பயணம் செய்வது இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அடியானின் மீது அவன் ஏற்படுத்திய அருள் வழிகளிலே ஒன்று, அவனுடைய நிஅமத்துகளிலே ஒன்று என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். தன்னுடைய நிஅமத்தை அல்லாஹ் அடியானின் மீது எண்ணி காட்டும் போது, அவனுக்கு சொல்லி காட்டும் போது இதை அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இது அல்லாஹ்விற்கு விருப்பமான வழிகளிலே ஒன்று. அல்லாஹ் அனுமதித்த வழி மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்குடைய விசாலத்தை ஏற்படுத்துகிற வழிகளிலே ஒன்று. ஆகவே தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், وَمَنْ يُهَاجِرْ فِي الْأَرْضِ وَمَنْ يُهَاجِرْ فِي سَبِيلِ اللَّهِ يَجِدْ فِي الْأَرْضِ مُرَاغَمًا كَثِيرًا وَسَعًا. யார் அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு நாட்டை திறந்து இன்னொரு நாட்டுக்கு செல்லுவானோ அவன் பூமியிலே விசாலத்தை பார்ப்பான், அல்லாஹ்வுடைய அருளை அவன் விசாலமாக பெற்றுக்கொள்வான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். என் கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இங்கே பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன, நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் என்ன, இதை வைத்துத்தான் நம்முடைய அடுத்த வாழ்க்கை அமையப் போகிறது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு மூமினை, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவனுடைய எந்த செயல்பாடுகளையும் அவன் ஈமான் என்ற தராசிலே நிறுத்து பார்ப்பான், அவன் இறை நம்பிக்கை தக்வா என்ற தராசிலே நிறுத்து பார்ப்பான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதை மறுமை வாழ்க்கையோடு சேர்த்து பார்ப்பான். அவன்தான் முஃமின், அவன்தான் அல்லாஹுவை மறுமையை நம்பியவன். மறுமை வாழ்க்கையோடு இந்த உலக வாழ்க்கையை இணைத்து பார்க்காதவன், மறுமையை மறந்திருப்பவன் அவன் மூமின் அல்ல. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக நடக்கின்ற ஒரு சூழ்நிலை என்ன, பொதுவாக ஏற்படுகிற ஒரு பேர் ஆபத்து, ஒரு பெரிய பாதிப்பு என்ன? ஆபத்து என்றால், பாதிப்பு என்றால் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வந்திருக்கிற நாடுகளிலே நடக்கின்ற ஆக்சிடென்ட்களையோ விபத்துகளையோ பற்றி இங்கு சொல்லவில்லை. ஏன்? இந்த விபத்துகள், இந்த ஆக்சிடென்ட்கள் இது அல்லாஹ் உலகத்திலே முடிவு செய்தவை. இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும்? மனிதனுடைய உடலுக்கு பாதிப்பு ஏற்படும். அதிகப்படியாக என்ன வரும்? மௌத்து வரும். எங்கிருந்தாலும் மௌத்து முடிவு செய்யப்பட்ட ஒன்று. பாதிப்பு, எந்த பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பு, எந்த ஆபத்து மிகப்பெரிய ஆபத்து? ஒரு மனிதனுடைய ஈமான் கெடுவது, ஒரு மனிதனுடைய இறை நம்பிக்கை கெடுவது, ஒரு மனிதனுடைய இஸ்லாமிய பற்று பலவீனம் அடைவது, ஒரு மனிதனுடைய குணம் சீரழிவது. இந்த பாதிப்பு வந்துவிடக்கூடாது. பெரும்பாலும் அந்நிய நாடுகளுக்கு சென்று வியாபாரம் செய்யும் போதோ அல்லது தொழில் செய்யும் போதோ அல்லது வேலை செய்யும் போதோ ஏற்படுகிற ஆபத்துகள் இது. அங்கு வந்திருக்கின்ற மக்கள், அங்கு அவர்களை கண்காணிப்பவர்கள் இருப்பதில்லை. சரியா? ஊரிலே தாய், தந்தை,
அல்லது தந்தையின் சகோதரர் அல்லது தாயின் சகோதரர் அல்லது ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் என்று எப்படி ஒரு சமூகத்தின் மீது ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதோ, ஒரு கண்காணிப்பு இருக்கிறதோ, அந்த கண்காணிப்பு வெளிநாடுகளுக்கு வரும்போது, வேலைகளுக்காக வரும்போது, வியாபாரத்திற்காக வரும்போது இருப்பதில்லை. இப்போது மனிதன் என்ன நினைக்கிறான்? பெரும்பாலும் தான் சுதந்திரம் அடைந்து விட்டோம், தன்னை யாரும் பார்ப்பதில்லை, தன்னை யாரும் கேட்பதில்லை என்ற ஒரு மனநிலைக்கு வருகிறான். இறையச்சம் என்ற தடுப்பு அவனுக்கு இல்லை என்றால், அல்லாஹுவின் பயம், அல்லாஹுவின் பார்வை தன்னை சூழ்ந்திருக்கிறது என்ற கட்டுப்பாட்டின் உணர்வு அவனுக்கு இல்லை என்றால், அந்த மனிதன் தடம் புரள ஆரம்பிக்கிறான். அந்த மனிதன் பாதை மாற ஆரம்பிக்கிறான். அதிலும் குறிப்பாக ஊரிலே இருக்கும்போது செல்வம் இவன் விரும்பிய அளவு கிடையாது. பணம் இருந்தாலும் தவறுவதற்குண்டான பாதைகள் அங்கே அடைபட்டு இருந்தன அல்லது தூரமாக இருந்தன. ஆனால் வெளிநாடுகளுக்கு வரும்போது அப்படி கிடையாது. பாவம் செய்வதற்குண்டான பொருளாதாரம் கையிலே நிரப்பமாக இருக்கிறது. பாவத்திற்குண்டான வழிகள் வீட்டின் கதவை திறந்தால் போதும், கதவை திறக்கவில்லை என்றாலும் கூட கதவை தட்டி கொண்டு வந்துவிடும். அந்த அளவிற்கு பாவத்தின் சூழ்நிலைகள் மலிந்து கிடக்கின்றன. என் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நேரத்தில் ஈமானை பாதுகாப்பது, இந்த நேரத்தில் இஸ்லாமிய பற்றை உறுதியாக கடைபிடிப்பது, இந்த நேரத்திலே ஒழுக்கத்தை பாதுகாப்பது, இதுதான் ஒரு முஸ்லிமுடைய மிகப்பெரிய ஒரு சோதனை காலம், ஒரு முஸ்லிமுடைய மிகப்பெரிய சவால். என் சகோதரர்களே, இந்த துன்யாவை இழந்தால், இந்த துன்யாவின் செல்வம் குறைந்து விட்டால் ஒரு பெரிய பாதிப்பு ஒன்றும் நடக்கப் போவது கிடையாது. ஆனால் ஒரு மனிதனுடைய ஈமான் பாதிக்கப்பட்டால், ஒரு மனிதனுடைய இஸ்லாம் பாதிக்கப்பட்டால், ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் பாதிக்கப்பட்டால் அங்கே என்ன நடக்கும்? எப்படிப்பட்ட ஆபத்துகள் நடக்கும்? இந்த ஈமானை பற்றி, இஸ்லாமை பற்றி அதிகமாக நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஒழுக்கத்தை பற்றி குறிப்பாக நாம் இப்போது பார்ப்போம். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவனுடைய ஒழுக்கம், அவனுடைய குணம் அவனுக்கு மிக முக்கியமானது. அல்லாஹு தஆலா மிக தெளிவாக நமக்கு இதை சொல்லுகின்றான். வல்ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல்ஹாஃபிதாத். முஸ்லிம்கள், மூமின்கள் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள், தங்களுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள், தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலகத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன் ஃபமன் இப்தகா வராஅ ذلك ஃபஉலாயிக ஹுமுல் ஆதூன். யார் தன் மனைவிகளை தவிர, அல்லாஹ் அனுமதித்த தங்களுடைய மனைவிமார்களை தவிர வேறு வழியிலே தங்களுடைய ஆசைகளை தீர்த்து கொள்ள நினைக்கிறார்களோ ஃபஉலாயிக ஹுமுல் ஆதூன், இவர்கள் வரம்பு மீறிகள், இவர்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யத்மனு லீ மா பைன லிஹ்யைஹி வ மா பைன ஃபഖிதைஹி அத்மனு லஹு பில் ஜன்னah. யார் எனக்கு இரண்டு காரியங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வார்கள், நான் அவருக்கு சொர்க்கத்தின் பொறுப்பை தருகிறேன், நான் அவருக்கு சொர்க்கத்தின் பொறுப்பை எடுத்துக் கொள்கிறேன். ஒன்று என்ன தெரியுமா? தன்னுடைய இரண்டு தாடைக்கு இடையில் உள்ள அந்த நாவை யார் பொறுப்பேற்றுக் கொள்வார், பாதுகாத்துக் கொள்வார், தன்னுடைய இரண்டு தொடைகளுக்குள் மத்தியில் உள்ள தன்னுடைய அந்த மர்மஸ்தானத்தை, தன்னுடைய அந்த கற்பை யார் பாதுகாத்துக் கொள்வார்கள், அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இந்த கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய சமூகத்தின் நிலையை பாருங்கள். ஆண்களிடத்திலும் சரி, பெண்களிடத்திலும் சரி இந்த கலாச்சார சீரழிவு, அதுவும் குறிப்பாக வெளிநாடுகளிலே தங்கி இருக்கிற மக்களுக்கு மத்தியிலே இது பரவலாக ஏற்படுகிறது. ஏன்? வெளிநாட்டுக்கு வந்திருக்கின்ற மக்களிலே பலரை பொறுத்தவரை பெரும்பாலும் குடும்பத்தோடு தங்கி இருப்பவர்கள் மிகவும் குறைவு. யாருடைய பொருளாதார வசதி கூடி இருக்கிறதோ அவர்களால் தான் குடும்பத்தோடு தங்க முடிகிறது. யாருக்கு அதற்கு ஏற்ப அவர்களுடைய விசா அமைப்பு இருக்கிறதோ அவர்களால் தான் தங்க முடிகிறது. அப்படி இல்லை என்றால் பெரும்பாலும் அங்கே நடக்கிற நிலைமை என்ன? தங்களுடைய குடும்பத்தை பிரிந்தவர்களாக இங்கே பல மாதங்களோ அல்லது பல ஆண்டுகளோ கழிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு வருகிறார்கள்.
இந்த இடத்திலே ஒரு மார்க்க ஷரியா சட்டத்தை நாம் கவனிக்க வேண்டும். நாம் ரிசுக்கை தேடுவது அனுமதிக்கப்பட்டது, அதற்காக பயணம் செய்வது அனுமதிக்கப்பட்டது, அது அல்லாஹுவால் வரவேற்கப்பட்டது என்று சொல்லுகிற அதே நேரத்திலே அங்கே இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது நம்முடைய பெற்றோர்களுக்கென சில ஹக்குகளை கடமைகளை வைத்திருக்கிறான். நம்முடைய மனைவிகளுக்கென நம் மீது அல்லாஹ் ஹக்குகளை வைத்திருக்கிறான். நம்முடைய பிள்ளைகளுக்கென அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது ஹக்குகளை விதித்திருக்கிறான், உரிமைகளை விதித்திருக்கிறான். ஒரு மனிதன் அவன் வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்ப்பதினாலோ அல்லது ஒரு மனிதன் வெளிநாட்டுக்கு சென்று வியாபாரம் செய்வதாலோ பல மாதங்களோ பல ஆண்டுகளோ அங்கே தங்குவதால் அவனுடைய ஒழுக்கத்திற்கு, அவனுடைய ஈமானுடைய குணத்திற்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அவனுடைய கற்பை அவன் பாதுகாத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு தடுமாறுகிறான் என்றால், புரியுதுங்களா சொல்றது? அவனுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு தடுமாறுகிறான் என்றால், அவனுடைய பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு அவன் தடுமாறுகிறான் என்றால், அவனுடைய ஒழுக்கத்தை சீரழிக்கக்கூடிய காரியங்களுக்கு மத்தியிலே அவன் வழி தவறி விடுவான் என்று பயந்தால் இவன் அந்த நாட்டிலே அந்த சூழ்நிலையிலே தங்குவது இவனுக்கு ஹராமாகி விடுகிறது. இவன் உடனடியாக அவனுடைய குடும்பத்தார்களிடத்திலே செல்வது இவன் மீது கடமையாகி விடுகிறது. ஏன் ஏன் ரிசுக்கை பொறுத்தவரை இந்த நாட்டில்தான், இந்த நிலையில்தான் நான் உன் தலையெழுத்தை எழுதியிருக்கிறேன் என்று அல்லாஹ் எந்த அறிவிப்பு நமக்கு செய்யவில்லை. அல்லாஹ் ரிசுக்கை அவன் பொறுப்பேற்றிருக்கிறான். ஹலாலான வழியிலே அனுமதிக்கப்பட்ட முறையிலே தேடுவதுதான் நம்முடைய முயற்சி. எங்கே நம்முடைய ஈமானுக்கு பாதிப்பு, எங்கே நம்முடைய ஒழுக்கத்திற்கு பாதிப்பு என்று வருகிறதோ அந்த ஆபத்துகளிலே ஒரு மனிதன் தன்னை சிக்க வைத்துக் கொள்ளக்கூடாது. சிலரை பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்த நிலைமைகள் ஒழுக்கமானவர்கள், ஆனால் படிப்பை தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் செய்த தவறு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அல்லது கேட்டரிங் என்ற படிப்பை தேர்ந்தெடுக்கிறார்கள். நன்கு ஒழுக்கமாக இருந்தார்கள், வெளிநாடுகளிலே ஹோட்டல்கள் வேலைக்கு சென்றார்கள். என்ன நிலைமைக்கு ஆளானார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தள்ளப்பட்டார்கள், விவரமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஊரிலே இருக்கும் பொழுது ஈமானை பாதுகாத்து, ஒழுக்கத்தை பாதுகாத்து, கற்பை பாதுகாத்து இஸ்லாமிய ஒழுக்கங்களோடு வாழ்ந்தவர்கள் இந்த வேலைக்காக வெளிநாடுக்கு வரும்பொழுது அவர்களுடைய ஒழுக்கங்கள், அவர்களுடைய ஈமானிய பண்பாடுகள், அவர்களுடைய இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகள் சீரழிக்கப்பட்டன, சிதைக்கப்பட்டன. எல்லா விதமான கெட்ட பழக்கங்களுக்கும் அவர்கள் ஆளாகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு பக்கம் ஒரு ஆண் அவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்கிறான். திருமணம் முடித்ததற்கு பிறகு வேலைக்கு செல்கிறான். இப்போது இவனுடைய மனைவியின் அனுமதி இவனுக்கு தேவை. இவனின் மனைவியின் அனுமதி இவனுக்கு தேவை. எவ்வளவு நாள் இவருடைய மனைவியால் இவரை பிரிந்திருக்க முடியும்? இவருடைய மனைவிக்கு இவரின் தேட்டம் ஏற்படுகிறது, இவருடைய மனைவிக்கு இவருடைய நாட்டம் ஏற்படுகிறது என்றால் உடனடியாக அவன் அந்த மனைவி இடத்திலே செல்வது இவன் மீது கடமையாகிறது. இல்லை, இவனுடைய சில நிர்பந்தங்களை, காரணங்களை கூறி இவன் தள்ளி போடும் பொழுது அங்கே மனைவியின் ஒழுக்கத்திலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அங்கே ஒழுக்கம் தவறப்பட்டால் அதனுடைய பாதிப்பு என்ன? எவ்வளவு பெரிய கேவலம்! இதற்கு பொறுப்பாளி யார்? இந்த குற்றத்தின் பொறுப்பாளி யார்? அந்த பெண் மட்டுமல்ல, அந்த பெண்ணை அந்த குற்ற சூழ்நிலையிலே தள்ளிய அந்த பொறுப்புக்கு இந்த கணவனும் ஆளாகுவான். பெரும்பாலும் நடக்கின்ற தவறுகளை பார்க்கும்போது கணவன் தன்னுடைய மனைவியை தனிமையிலே விட்டுவிட்டு பல மாதங்களோ பல ஆண்டுகளோ தூரமாக இருக்கும்போது இஸ்லாமிய ஒழுக்கங்கள், இஸ்லாமிய மாண்புகள், ஈமானிய தக்வாவுடைய சூழ்நிலைகள் இல்லாத வீடுகளிலே நடக்கின்ற கேவலங்கள். இன்று என்ன ஆகிவிட்டது? மனிதனுக்கு ஈமானை, இஸ்லாமை பாதுகாக்கக்கூடிய, அல்லாஹுவின் அச்சத்தை ஊட்டக்கூடிய செயல்பாடுகள், அல்லாஹுவின் அச்சத்தை ஊட்டக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கின்றனவா அல்லது அதற்கு மாற்றமானவையா? இன்றைய குடும்ப சூழ்நிலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள்.
பெரும்பாலானவர்களுடைய வீடுகளிலே இந்த டிவி இருக்கிறது. இந்த டிவி எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? மார்க்க கல்விக்காகவா, தக்வாவிற்காகவா, நல்ல இஸ்லாமிய உரைகளை கேட்பதற்காகவா? அப்படி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் பெரும்பாலான வீடுகளிலே தொழுகையை பாழடிக்கும் நிலையிலே இந்த டிவி இருக்கிறது, மறுமையை மறக்க வைக்கும் நிலையிலே இருக்கிறது. அதில் வருகின்ற காட்சிகளோ, அதில் வருகின்ற அந்த சீரியல்களோ ஒரு மனிதன் ஒரு கெட்ட குணத்தை, தீய பண்பாட்டை அறியாமல் இருந்தால் அதை போதிக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய காட்சிகள், அதனுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாளுக்கு நாள் பார்த்து கொண்டிருக்கிற இதிலே பழகிவிட்ட ஒரு பெண்ணுடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஏன் மனிதன் எதை பார்க்கிறானோ, எதை கேட்கிறானோ அதுதான் அவனுடைய சிந்தனையிலே பதியும். எது அவனுடைய சிந்தனையிலே பதிகிறதோ அதுதான் அவனுடைய இதயத்திலே ஓடிக்கொண்டே இருக்கும். அதை அவன் சரிகாண ஆரம்பித்து விடுவான். இன்று பொதுவாக இந்த டிவிகள், இந்த சீரியல்கள், இந்த சினிமாக்களின் ஒட்டுமொத்த கலாச்சாரம் என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று ஷைத்தான் உங்களுக்கு மத்தியிலே மானக்கேடான, அருவருக்கத்தக்க, கேவலமான காரியங்களை ஏவிக்கொண்டே இருப்பான். அதுதான் இந்த ஒட்டுமொத்த கலாச்சாரத்தின் சுருக்கம். ஐரோப்பிய, மேற்கத்திய யாருடைய கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, இந்த டிவிகள், இந்த சினிமாக்களின் மூலமாக அவர்கள் மக்களுக்கு சொல்ல வருகின்ற பாடம், படிப்பினை என்ன? ஒழுக்கம் தவற வேண்டும், கட்டுப்பாடு தவற வேண்டும். ஒரு ஆணுடைய ஒழுக்கமோ அல்லது ஒரு பெண்ணுடைய ஒழுக்கமோ சிதைக்கப்பட வேண்டும், அசிங்கங்கள் அரங்கேற வேண்டும். இதுதான் அதனுடைய ஒட்டுமொத்த சுருக்கம். சினிமாவினுடைய சுருக்கம் என்ன? சீரியல்களுடைய அந்த அடிப்படை என்ன? இதுதான். இதை தவிர அவர்களுக்கு வேறொன்றும் கிடையாது. இந்த இடத்தில் அன்பிற்குரியவர்களே, வெளிநாடுகளுக்கு வேலைக்கு வரும்போது இந்த விஷயத்தை நாம் கருத்திலே வைக்க வேண்டும். முதலாவதாக நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய தக்வா, நம்முடைய இறையச்சம், இது பாதுகாக்கப்படுகிறதா? அந்த சூழ்நிலை நமக்கு இருக்கிறதா? அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இது போன்ற நாடுகளிலே வேலை செய்கின்ற உங்களை போன்ற மக்களுக்கு இது போன்ற இஸ்லாமிய நிறுவனங்கள், இஸ்லாமிய கல்வி ஸ்தாபகங்கள் அமைந்திருப்பது, இதற்காக நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்விற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். இது எப்படி என்று சொன்னால், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கு, நம்முடைய தக்வாவை அதிகரித்துக் கொள்வதற்கு, நம்முடைய இஸ்லாமிய ஒழுக்கங்களோடு நாம் பின்னி பிணைந்திருப்பதற்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமதி இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்று சொன்னால், இப்படி ஒரு அமைப்பு இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அச்சத்தை நினைவூட்டக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நமக்கு இல்லை என்றால், நாம் எல்லாம் மனிதர்கள் தானே, மறதிகள் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே தான் அல்லாஹ் சொல்கிறான், வதக்கிர் ஃபஇன் நஃபஅத்தி ذிக்ரா சயذكر من يخشى. நபியே, நீங்கள் அறிவுரை வதக்கிர் இன் நஃபஅத்தி ذிக்ரா, உபதேசம் எங்கெல்லாம் பலன் தருமோ அங்கே உபதேசம் செய்து கொண்டே இருங்கள். வதக்கிர் ஃபஇன்னமா அன்த முதக்கிர், நீங்கள் அறிவுரை சொல்பவர்தான், அறிவுரை செய்து கொண்டே இருங்கள். இந்த அறிவுரைகளை கேட்க கேட்க, இது போன்ற கல்வி சபைகளிலே நாம் கலந்து கொள்ள நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படுகிறது, நம்முடைய இறையச்சம் அதிகமாகிறது. இன்னொரு பக்கம் சில சகோதரர்கள் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். நல்ல படிப்பின் மூலமாகவோ அல்லது பொருளாதார உயர்வின் மூலமாகவோ அவர்கள் குடும்பத்தோடு இங்கே தங்கியிருக்கிறார்கள். சிலர் குடும்பம் இல்லாமல் தங்கியிருக்கிறார்கள், சிலர் குடும்பத்தோடு தங்கியிருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரை இங்கு ஏற்படுகிற நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய சொந்த ஊரிலே இவர் இருந்தபோது அங்கு பொருளாதார வசதி சற்று குறைவாக இருந்திருக்கலாம், அல்லது இங்கு அமைந்திருப்பதை போன்று ஒரு வசதியான விசாலமான வாழ்க்கை அங்கே அமைந்திருக்காமல் இருக்கலாம். இந்த நாட்டுக்கு வந்ததற்கு பிறகு அல்லது ஒரு வெளிநாட்டுக்கு வந்ததற்கு பிறகு அவருடைய வசதியான வாழ்க்கை எல்லாம் அமைகிறது. பெரும்பாலும் நடக்கின்ற தவறுகள் என்ன தெரியுமா? தன் ஊரிலே தான் வாழ்ந்த அந்த சிரமமான வாழ்க்கையை மனிதன் வெகு விரைவிலே மறந்து விடுகிறான். இந்த ஆடம்பரமான, இந்த கவர்ச்சியான வாழ்க்கைக்கு அடிமையாகி விடுகிறான். சம்பாதிக்கின்ற செல்வங்களை எல்லாம் தன்னுடைய மனைவி, தன்னுடைய மக்களுக்கு ஆடம்பரமான வழியிலே செலவு செய்கிறான். எப்படி செய்கிறான்? ஆடம்பரமான வழியிலே செலவு செய்கிறான். கார் இருக்கிறது, கையிலே பணம் இருக்கிறது, பொருள்கள் வாங்குவதற்கு
தடுக்கி விழுந்தால் சூப்பர் மார்க்கெட்டுகள், யாரும் கேட்பதற்கில்லை. கையிலே காசு இல்லை என்றாலும் எத்தனை கார்டுகள் உனக்கு வேண்டும், எப்படி வேண்டுமானாலும் நீ வாங்கிக் கொள்ளலாம். என்ன நடக்கிறது? இவன் சம்பாதிக்கக்கூடிய அத்தனை செல்வங்களையும் கணக்கு வழக்கு இல்லாமல், முன்பின் பார்க்காமல், நாளையின் தேவை என்ன, அல்லது தன் ஊரிலே தன் வசிக்கின்ற தன்னுடைய தந்தையின் தேவை என்ன, தன் தாயின் தேவை என்ன, தன் சகோதர சகோதரிகளின் தேவை என்ன, தன் உறவினர்களின் தேவை என்ன, தன் ஊரிலே வசிக்கின்ற ஏழைகளின் தேவை என்ன, இவற்றையெல்லாம் ஷைத்தான் இவனுக்கு மறக்க வைத்து விடுகிறான். இங்கு சம்பாதிக்கின்ற அத்தனை செல்வங்களையும் இவன் செலவழித்து விடுகிறான். அதுவும் எப்படி? ஆடம்பரமான அனாவசியமான விஷயங்களிலே. இன்று இதுவெல்லாம் சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. முந்தையெல்லாம் நாம் எல்லாம் சிறுவர்களாக இருக்கும்போது நன்றாக சிந்தித்து பாருங்கள். ரமதானுடைய மாதம் வந்தால் சந்தோஷப்படுவோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம். அதுவும் அது முடிந்து முடிந்து பெருநாள் நெருங்கி கொண்டிருக்கும் போது ரொம்பவும் மகிழ்ச்சி கூடிக்கொண்டே போகும். ஏன் தெரியுமா? அத்தா வருவாங்க, புது சட்டை வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிட்டு போய் புது கையில எடுத்து கொடுப்பாங்க, புது சட்டை வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதே போல ஹஜ்ஜுடைய பெருநாள் வந்தால் எதிர்பார்ப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள். இன்று என்ன? புது சட்டை வாங்குவது, புது கைலி வாங்குவதற்கெல்லாம் பெருநாளை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பெருநாளை தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போது வேண்டுமான வாரத்திற்கு ஒரு சட்டை, வாரத்திற்கு ஒரு பேண்ட், மாசத்திற்கு செய்கிறார்களா இல்லையா? பார்க்கிறார்கள். சர்வசாதாரணம், உடனடியாக பர்ச்சேஸ், ஷாப்பிங். ஒவ்வொரு மாதமும் புதிய புதிய சட்டைகள், ஒவ்வொரு மாதமும் ஆடைகளுடைய கலெக்ஷன்ஸ், ஒவ்வொரு மாதமும் வீட்டு பொருள்களுடைய கலெக்ஷன்ஸ். இவையெல்லாம் என்ன? இந்த ஆடம்பர வாழ்க்கை. என் கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் எப்போது மறுமையை மறக்கிறான் தெரியுமா? இந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு இவன் அடிமையாகும் போது, இந்த சுகபோகமான வாழ்க்கைக்கு இவன் அடிமையாகும் போது. ஒரு நல்ல அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு நல்ல அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவனுடைய பொருளாதாரம், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவனுடைய பொருளாதாரம் அவன் மட்டும் அனுபவித்து அளிப்பதற்காக கொடுக்கப்பட்டதல்ல. ஒரு முஸ்லிமுடைய பொருளாதாரம், உங்களிடத்திலே கோடி இருக்கிறது, உங்களிடத்திலே கோடிக்கு கோடி இருக்கிறது, சொத்து சுகம் எல்லாம் இருக்கிறது. நாம் இப்படி மதிமயங்கிவிடக் கூடாது. இவையெல்லாம் நான் அனுபவிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்தது என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை சோதிப்பதற்காக கொடுத்திருக்கிறான். நான் இந்த செல்வத்தை கொண்டு என் பெற்றோர்களை ஆதரித்துக் கொள்கிறேனா, என் குடும்பத்தை ஆதரித்துக் கொள்கிறேனா, என் உறவினர்களை சேர்த்துக் கொள்கிறேனா, அனாதைகளை ஆதரித்துக் கொள்கிறேனா, இல்லாத ஏழை எளியவர்களுக்கு வழங்கி அவர்களுடைய அன்பை சம்பாதிக்கின்றேனா, அவர்களை ஆதரித்துக் கொள்கிறேனா என்று சோதிப்பதற்காக அல்லாஹ் என்னிடத்திலே கொடுத்திருக்கிறார். இது நடப்பது என்ன? 1000 ரூபாய் கையில் இருந்தாலும் இந்த 1000 ரூபாயும் எனக்கே சொந்தம், நானே சாப்பிட வேண்டும், நானே வாங்க வேண்டும், நானே உடுத்த வேண்டும், எனக்கு நானே இதை அளித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லிமுடைய மனப்பான்மை அப்படி இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிமுடைய மனநிலைமை அப்படி இருக்கக்கூடாது. பெரும்பாலும் நடக்கிற தவறுகள் என்ன தெரியுமா? வந்து விடுவார்கள். இது குறிப்பாக இந்த புதிய தலைமுறை வாலிபர்களிடத்திலே நடக்கின்ற அதிகமான தவறுகள். தந்தை கஷ்டப்பட்டு இவனை படிக்க வைத்திருப்பார். இவனுடைய இந்த படிப்புக்காக, இவனுடைய வாழ்க்கை மேம்படுவதற்காக அத்தனை சிரமங்களையும் அவர் அடைந்திருப்பார். ஆனால் இவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? தந்தையின் அவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தால் படித்து வளர்ந்து ஒரு வெளிநாட்டுக்கு வந்ததற்கு பிறகு இவன் தந்தையோடு வைத்திருக்கிற தொடர்பை பாருங்கள், இவன் தன் தந்தைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை பாருங்கள், தன் தாயை மதிக்கிற அந்த மரியாதையை பாருங்கள். இங்கிருந்து அவர்கள் திரும்ப தன்னுடைய தாய் நாட்டுக்கு சொந்த ஊருக்கு போகும்போது தன்னுடைய தந்தையை பார்ப்பதற்கு ஒரு 10 நிமிடம் நேரம் ஒதுக்கி விட்டு செல்லுவான். 10 நிமிடம் நேரம் ஒதுக்கி, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், வந்து பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். எப்படி? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். தந்தையின் நோய் நொடிக்கு,
தந்தையின் அடிப்படை வாழ்க்கையின் தேவைக்கு இவன் கருமித்தனம் காட்டுவான், கஞ்சத்தனம் காட்டுவான், அவரை அதட்டுவான். இவனுடைய ஆடம்பர செலவுகளை செலவு செய்வதிலே இவன் கணக்கு வழக்கு பார்க்க மாட்டான். தந்தைக்கு அனுப்புகின்ற அந்த செல்வத்தை கணக்கு வைத்திருப்பான். தந்தைக்கு அனுப்புகிற செல்வத்தை கணக்கு வைத்திருப்பான். இப்போது தானே உங்களுக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் அனுப்பினேன், அதற்குள் பணம் தேவை என்று போன் செய்கிறீர்களே, உங்களுக்கு வேறு வேலை இல்லையா? இந்த வயோதிக காலத்திலே உங்களுக்கு இந்த 5000 10,000 பத்தாதா உங்களுக்கு? ஆனால் இவனுக்கும் இவனுடைய பிள்ளைகளுக்கும் லட்சத்தை செலவு செய்வதிலே இவன் கருமித்தனம் காட்ட மாட்டான். என் அன்பிற்குரியவர்களே, இது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடு. இப்படி இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு சொல்கிறார்கள், அன்த அன்த வ மாலுக லி அபீக, நீயும் உன் செல்வமும் உன் தந்தைக்கு சொந்தமானது. நீயும் உன் செல்வமும் உன்னுடைய தந்தைக்கு சொந்தம். எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், நீ கட்டிய வீடு, நீ சம்பாதித்த செல்வம், இவற்றையெல்லாம் தந்தை எடுத்துக்கொண்டு இந்த வீட்டை விட்டு இந்த செல்வத்தை விட்டு நீ வெளியேறி விடு என்று சொன்னால் அதை மீறுவதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. நீ வெளியே சென்றுதான் ஆக வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரும்பாலும் வெளிநாடுகளிலே வசிக்கின்ற வாலிபர்களிடத்திலே பார்க்கிற இந்த மார்க்க இந்த முரண்பட்ட நிலைப்பாடு, தங்களுடைய குடும்ப உறவினர்கள் விஷயத்திலே இவர்களுடைய அலட்சியம். இவர்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்று சாப்பிட்டார்கள் என்றால் பல 1000 ரூபாய்க்கு சாப்பிடுவார்கள். நடக்கிறதா இல்லையா? ஆனால் இதே சமயத்திலே இவனுடைய தந்தை அல்லது தந்தையின் சகோதரர்கள், இன்றைய காலத்தை பொறுத்தவரை தந்தையே தங்களுடைய தாயையே மதிக்காத காலமாக இருக்கும் பொழுது தந்தையின் சகோதரர்களை பற்றி தாயின் சகோதரர்களை பற்றி என்ன பேசுவது? இஸ்லாமிய மார்க்கத்திலே உங்களுடைய தந்தையை நீங்கள் எப்படி பேண வேண்டுமோ அது போன்று உங்களுடைய தந்தையின் சகோதரர்களை பேண வேண்டும். உங்களின் தந்தையின் சகோதரர்களை பேண வேண்டும். உங்களுடைய தாயின் சகோதர சகோதரிகளை பேண வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு தோழர் தன் தோட்டத்தை தர்மம் செய்கிறார். தன் தோட்டத்தை தர்மம் செய்கிறார். அல்லாஹ்வின் பாதையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வேண்டாம் வேண்டாம். உன்னுடைய தந்தைக்கு சகோதரர்கள் இருக்கிறார்களா? அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா? ஆம் என்று சொல்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியா, இதை நீ அவர்களுக்கு தர்மமாக கொடுத்து விடு. யாருக்கு? 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 உன் தந்தையின் சகோதரர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த தோட்டத்தை தர்மமாக கொடுத்து விடு, அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளட்டும். இன்று என்ன நடக்கிறது? தன் பிள்ளையை படிக்க வைப்பதற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் லட்சங்களை செலவழிக்க தயார். அதே நேரத்திலே தன் தந்தையின் சகோதர பிள்ளைகளை விட்டு விடுங்கள். தன் சகோதரனுடைய பிள்ளைகள், தன்னோடு கூட பிறந்த சகோதரனுடைய பிள்ளைகள், இவருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து விட்டால், இவருக்கு அல்லாஹ் வாழ்விலே ஒரு தரத்தை கொடுத்து விட்டால், எத்தனை சகோதரர்கள் தங்களுடைய சகோதரர்களை ஆதரித்து அவர்களை பராமரித்து அவர்களை கண்ணியப்படுத்தி நடந்து கொள்கிறார்கள். ஒன்றாக பழகியவர்கள், ஒன்றாக விளையாடியவர்கள், ஒன்றாக பள்ளிக்கூடங்களுக்கு சென்றவர்கள், ஒரு தட்டிலே சாப்பிட்டவர்கள், ஒரு தாயின் மடியிலே விளையாண்டவர்கள். என்ன நிலைமை தெரிகிறதா? வெளிநாட்டிலிருந்து வந்தால் தன் சகோதரனுடைய வீடு சிறிய வீடாக இருக்கிறது அல்லது ஒரு ஏழ்மையான நிலையிலே இருக்கிறது. அங்கே சென்று தங்குவதிலே அவன் தன் கண்ணிய குறைவை பார்க்கிறான். தன்னுடைய அந்தஸ்திற்கு தகுதி இல்லை என்று பார்க்கிறான். தன் பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டிலே வாழ்ந்தவர்கள், வசதியிலே வாழ்ந்தவர்கள். தன் சகோதரன் வீட்டிலே சென்று அந்த உறவோடு உறவாக தங்கி இருப்பதை தன்னுடைய கண்ணியத்திற்கு, தன்னுடைய மரியாதைக்கு அல்லது தன்னுடைய சொகுசு வாழ்க்கைக்கு தகுந்ததல்ல என்று நினைக்கிறான். என்ன செய்கிறான்?
ஹோட்டல்களிலே ரூம் எடுத்து தங்கி கொண்டு, நான் இந்த ஹோட்டலில் இந்த ரூமில் இத்தனாவது நம்பரில் நான் தங்கி இருக்கிறேன் என்று தன்னுடைய சகோதரனுக்கு ஃபோன் செய்கிறார். என் கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவா இஸ்லாம் படித்து கொடுக்கக்கூடிய ஒழுக்கம்? இதுவா இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சமூக உறவு? இதுவா மார்க்கம்? இதற்கு அல்லாஹ் இந்த செல்வத்தை கொடுத்தான். பார்த்தீர்களா? இந்த செல்வம் மனிதனுடைய ஈமானை எப்படி விலை பேசுகிறது, மனிதனுடைய ஒழுக்கத்தை, மனிதனுடைய பண்பாட்டை எப்படி சீர்குலைக்கிறது. யாருடைய செல்வம் அவனுடைய குணத்தை மாற்றியதோ, அவனுடைய ஈமானிய பற்றை பலவீனப்படுத்தியதோ, அவனுடைய மறுமையை மறக்கடித்ததோ, இது நரகத்தின் செல்வம். இது என்ன? நரகத்தின் செல்வம் என்று பார்க்கிறோம். சமூக உறவுகளிலே இந்த பொருளாதாரத்தை ஈட்டுகின்ற இந்த சூழ்நிலையிலே மனிதனுக்கு வெளிநாடுகளிலே வேலை செய்யும் போது ஓரளவுக்கு அவனுக்கு வசதியான வாழ்க்கை கிடைத்து விடலாம், வசதியான வாழ்க்கை கிடைத்து விடலாம். இங்கே அவன் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே அவன் ஒரு வீட்டை அமைத்துக் கொள்ளலாம். தன்னுடைய வயோதிகத்திலே அவனுக்கு பொருளாதாரத்தை தருகிற ஒரு சொத்தை அவன் சேகரித்துக் கொள்ளலாம். இப்படியெல்லாம் அவன் பொருளாதாரத்திலே முன்னேறி சென்றாலும் அவனுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, அவனுடைய பிள்ளைகளின் உறவு, அவனுடைய மனைவியின் உறவு, அவனுடைய சமூகத்தின் உறவு எப்படி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதிகமாக பிள்ளைகள் அதிகமாக எப்போது வழிகெடுகிறார்கள் என்று, வழி தவறுகிறார்கள் என்று, பாதை மாறுகிறார்கள் என்று, எந்த பிள்ளையின் மீது தகப்பனின் கண்காணிப்பு இல்லையோ, எந்த பிள்ளைக்கு தகப்பனின் ஒழுக்க பயிற்சி இல்லையோ, அந்த பிள்ளைகள் தான் சமூகத்திலே அதிகம் வழி தவறுகிறார்கள். தாயால் என்ன செய்ய முடியும்? வீட்டிலே இருக்கிற வரை தாய் சொல்லிக் கொண்டே இருப்பாள். ஆனால் அதே சமயத்திலே இந்த பிள்ளை தாயை விட்டு வெளியே செல்லும் பொழுது அங்கே பழகிற சூழ்நிலை, அதை கண்காணிக்கக்கூடிய ஆற்றல் அந்த தாய்க்கு இருக்கிறதா? பிள்ளைகளை பொறுத்தவரை தந்தைக்கு பயப்படுவதை போன்று, தந்தையின் கண்டிப்புக்கு கட்டுப்படுவதை போன்று தாயின் கண்டிப்புக்கு கட்டுப்படுவார்களா? தாயை பயப்படுவார்களா? தாயிடத்திலே பாசத்தை பார்ப்பார்கள், தாயிடத்திலே பிரியத்தை பார்ப்பார்கள், தாயிடத்திலே செல்லத்தை எதிர்பார்ப்பார்கள். எனவே தாயால் ஒரு அளவிற்கு மேலே பிள்ளைகளை கண்டிக்க முடியாது, அதட்ட முடியாது, அவர்களை மிரட்ட முடியாது. அதை செய்வதற்குண்டான சக்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தைக்குத்தான், ஆணுக்குத்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பெரும்பாலும் பார்க்கிறோம் எந்த பிள்ளைகள் வழி தவறுகிறார்கள், எந்த பிள்ளைகளுடைய ஒழுக்கம் அங்கே சீர்குலைகிறது, எந்த பிள்ளைகளின் மீது தந்தைமார்களுடைய கண்காணிப்பு இல்லையோ, எந்த சகோதரர்கள் குடும்பத்தோடு இங்கு வாழுகிறார்களோ அல்ஹம்துலில்லாஹ், எந்த சகோதரர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய சொந்த ஊரிலே, சொந்த நாட்டிலே விட்டுவிட்டு இங்கே வாழுகிறார்களோ, இது விஷயத்திலே கவனக்குறைவாக இருந்து விடாதீர்கள், இது விஷயத்திலே அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். எப்போதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுகிறதோ உடனடியாக உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே சென்று விடுங்கள். இதற்காக ஆகின்ற செலவுகளை நீங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏன் தெரியுமா? இந்த செல்வத்தை இன்னொரு நாள் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய பிள்ளைகளிலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். விரும்பாத ஒன்று நடந்துவிட்டால், விரும்பாத ஒரு ஒழுக்கத்திலே, விரும்பாத ஒரு பண்பாட்டிலே அந்த பிள்ளை வளர்ந்து விட்டால் அடுத்து பின்னால் கவலைப்படுவது, கை சேதப்படுவது, இரத்த கண்ணீர் சிந்துவதை தவிர வேறொன்றும் மிஞ்சாது. பார்க்கிறோம் எப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த பிள்ளைகள் உருவாகிறார்கள், எப்படிப்பட்ட கெட்ட பழக்கங்களுக்கு அவர்கள் அடிமையாகிறார்கள். இதற்கு என்ன காரணம்? தந்தையினுடைய கண்காணிப்பு இல்லாத காரணம். ஆகவே எப்போதெல்லாம் முடியுமோ தனக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பிள்ளைகளோடும் தனித்தனியாக ஒரு தந்தை பேச வேண்டும். தன் மனைவி இடத்திலே பேசிவிட்டு பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லிவிடு என்று வைத்து விடுவது ஒரு தகப்பனுடைய பொறுப்பை நீக்கி விடாது. புரியுதுங்களா? ஒவ்வொரு முறை பேசினாலும் தன்னுடைய பிள்ளைகளில் யார் வீட்டிலே இருக்கிறார்கள், முதலாவதாக அல்லாஹுவின் அச்சத்தை கொண்டு ஆரம்பித்து மறுமையை நினைவூட்டி அவனுடைய ஒழுக்கத்தை அவனுக்கு நினைவுபடுத்தி நல்ல பிள்ளையாக உருவாக்குவதிலே ஒரு தந்தையுடைய முயற்சி இருக்க வேண்டும். பல நாள் சிங்கப்பூரிலே தங்கியிருந்தேன்.
அங்கு பல முதியவர்களோடு பழக்கம் இருந்தது. அவர்கள் அத்தனை பேருடைய கூப்பாடு, அத்தனை பேருடைய அழுகை என்ன தெரியுமா? 60 வயது, 65 வயது, 70 வயது எல்லாம் தாண்டி இருப்பார்கள். கால் கடுக்க வேலை செய்து கால்கள் எல்லாம் வீங்கி இருக்கும், காயப்பட்டிருக்கும். எங்கே? ஒட்டு கடைகளிலே, ரோடு ஓரங்களில் உள்ள கடைகளிலே, உணவு அந்த ஹோட்டல்களிலே, இப்படி கூலி வேலை செய்து இந்த பணத்தை எல்லாம் தான் கூட அனுபவிக்காமல் தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு என்று அனுப்பி வைத்து அவர்களுக்காக சொத்து சேர்த்து வைத்திருப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, அவர்களிலே பலருடைய கவலை, கண்ணீர் என்ன தெரியுமா? எப்பயாவது ஆண்டுக்கு ஒரு முறையோ, 2 ஆண்டுக்கு ஒரு முறையோ, 3 ஆண்டுக்கு ஒரு முறையோ இவர் குடும்பத்திற்காக, ஓய்வுக்காக அங்கே செல்லும் பொழுது அங்கே பிள்ளைகளுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? நீ 1 மாசம் லீவ் போட்டுட்டு வந்துட்ட, 1 மாசத்துக்கு 1500 வெள்ளி, 1500 சிங்கப்பூர் டாலர், எவ்வளவு ஆயிடுச்சு பாரு, எவ்வளவு பெரிய நஷ்டம் பாரு என்று 3 மாத விடுப்புக்கு சென்றவர்களை 1 மாதங்களிலே திருப்பி அனுப்பிய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். எனக்கு தெரியும், நன்கு பழக்கமான ஒருவர் நோய்வாய்ப்பட்டு நோயுடைய சிகிச்சைக்காக சென்றார். அவருடைய பிள்ளைகள் அவரை அங்கே வைத்துக் கொள்ள அனுமதி தரவில்லை. ஏன்? இவருடைய நோய்க்காக செல்வத்தை எல்லாம் செலவு செய்து விட்டால் நாங்கள் என்ன செய்வது என்று வந்தவரை திருப்பி அனுப்பினார்கள். அல்லாஹ் அக்பர். சாதாரணமான செய்தி அல்ல சகோதரர்களே. இவர் வருகிறார் இதே நோயோடு, திரும்ப கூலி வேலை செய்கிறார், சம்பாதிக்கிறார். ஒரு நாள் இவர் வீட்டிலே தனியாக படுத்திருந்த போது மரணம் அடைந்து விடுகிறார். அடுத்த நாள் வேலைக்கு ஆள் வரவில்லை, அடுத்த நாள் வேலைக்கு ஆள் வரவில்லை. ஓனர் வீட்டுக்கு போன் செய்தால் போன் அடித்துக் கொண்டிருக்கிறது. சந்தேகப்பட்டு வீட்டுக்கு சென்றால் வீட்டிலே துருவாடை வீசுகிறது. டிஃபென்ஸுக்கு போன் செய்து கதவை உடைத்து பார்த்தால் ஜனாசா 3 நாட்களாகி அங்கே அழுகி கொண்டிருக்கிறது. இது ஏன் சகோதரர்களே? இது நடந்த சம்பவம், புதிய ஒரு கற்பனை சம்பவம் அல்ல. ஏன்? அங்கே பெற்றோர் பிள்ளைகளுக்கு செல்வத்தை மட்டுமே கொடுத்து வளர்த்த காரணத்தால். எதை கொடுத்து? செல்வம். பார்க்கிறோம் அல்லவா? பிள்ளை எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பார்கள், எதையும் மறுக்கவே மாட்டார்கள். எதை கொடுக்கவில்லை? ஈமானை கொடுக்கவில்லை, இஸ்லாமை கொடுக்கவில்லை, ஒழுக்கத்தை கொடுக்கவில்லை, தந்தை என்ற பாசத்தை கொடுக்கவில்லை, தந்தை என்ற பொறுப்புணர்ச்சியை அவர்கள் காட்டவில்லை. அதன் காரணமாக குடும்பத்திலே ஏற்பட்ட விரிசல், தந்தையை எப்படி மதிக்க வேண்டும், தந்தைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி அவர்கள் அறிந்து வைத்திருக்கவில்லை. அதன் காரணமாக ஏற்படுகிற கேவலமான நிலைகள். என் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த செல்வத்தை பெற்றுக்கொள்வது, இந்த செல்வத்திலே மேம்படுவது, இது மட்டும் நமக்கு நோக்கமாக இருக்க வேண்டாம். فَأَعْرِضْ عَمَّنْ تَوَلَّى عَنْ ذِكْرِنَا وَلَمْ يُرِدْ إِلَّا الْحَيَاةَ الدُّنْيَا ذَلِكَ مَبْلَغُهُمْ مِنَ الْعِلْمِ. அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் இந்த மக்கள் என்றால் யாரை பற்றி அல்லாஹ் அடுத்து சொல்ல போகிறானோ, இவர்களிலே எந்த நன்மையும் இருக்காது. யார் அவர்கள் தெரியுமா? துன்யாவை தவிர வேறு நோக்கமே அவர்களுக்கு இல்லை. துன்யாவை தவிர வேறு நோக்கம் இல்லை. காசு, பணம், 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 பணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஇஸ அப்துத் தீனார், தஇஸ அப்துத் திர்ஹம். இந்த திர்ஹத்திற்கு, தீனாருக்கு அடிமையானவன் நாசமாகட்டும். என்ன நடக்கிறது? மனைவியோடு உள்ள உறவுகளிலே விரிசல், காசு, பணம், பணம், பணம் என்று சம்பாதித்தான். கடைசியிலே கணவன் என்ற அந்த மரியாதையை மனைவியிடத்திலே இழக்கிறான், அந்த பாசத்தை இழக்கிறான், அந்த மரியாதை இழக்கிறான். முதிய காலத்திலே செல்லும் பொழுது அந்த மனைவி இவனை தனக்கு சுமையாக பார்க்கிறார். ஏன்? தன்னுடைய கணவன் என்ற அந்த பொறுப்பை கொண்டு அந்த மனைவியை நிர்வகிக்காத காரணத்தால். அடுத்து பிள்ளைகளின் விஷயத்தில் இவன் செய்த அலட்சியம், பிள்ளைகளின் விஷயத்திலே இவனுடைய கவனக்குறைவு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இவனுக்கு எப்படி மாற்றிவிடுகிறது? நரக வாழ்க்கையாக மாற்றிவிடுகிறது. கடைசி காலத்திலே இவன் வீட்டுக்கு சென்றால் இவனுடைய இடம் எங்கே தெரியுமா? வீட்டுக்கு வெளியிலே ஒரு முற்றத்திலே, ஒரு வீட்டுக்கு வெளியில் அந்த இடத்துக்கு என்ன சொல்லுவாங்க?
திண்ணையிலே ஒரு கட்டில் போடப்பட்டிருக்கும். திண்ணையிலே ஒரு கட்டில் போடப்பட்டிருக்கும், ஒரு சேர் போடப்பட்டிருக்கும். இதுதான் அவருடைய வாழ்க்கை. உள்ளிருந்து அவருக்கு தட்டிலே உணவு வரும், அவ்வப்போது தேவைப்பட்டால் டீ காஃபி வரும், அதை சாப்பிட்டு கொள்ள வேண்டியது, அங்கே படுத்துக் கொள்ள வேண்டியது. யார் உள்ள போறாங்க வெளியே வராங்க என்று